அத்தியாயம் 1. குறைநிலா மேகத்தை சல்லா துணியாக போர்த்தியிருந்தது. நட்சத்திரங்கள் முறை வைத்து மின்னிக் கொண்டிருந்தன. சென்னை துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சியிருந்த கப்பல்களின் வெளிச்சங்கள் கடலில் வைரங்கள் கொட்டப்பட்டதைப் போல என்று உவமானம் யோசிக்க வைத்தன. சரம் சரமாக விளக்குகள் போட்டு மண்டை மண்டையாக மைக்குகள் கட்டி சுற்றுவட்டார குடியிருப்புகளில் யாரையும் தூங்க விடாமல் எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு மைக்கில் தேர்தல் சவால்கள் விட்டு கொண்டிருந்தார்கள். போன் ஒலித்த போது ராவ் சங்கடப்பட்டான், அலட்சியப்படுத்தினான். போன் அடிக்குது சார் என்றாள். தெரியுது. தன் முன் வழுக்கையில் பூத்திருந்த வியர்வையை புடவை முனையால் துடைக்க வந்த அவளை தடுத்து கை நீட்டி ரிசீவரை எடுத்தான். ராவ் என்றான். கிரண் பேசுறேன். என்னடா சலிப்பா வருதே குரல், தூக்க கலகமா? இல்ல என்ற ராவ் அவளின் வளையல் அணிந்த ஒரு கையை டெலிபோன் அருகில் அசைத்து வளையலை சத்தப்படுத்திவிட்டு, புரியுதா? இன்டர்வெல்லா கிளைமாக்ஸா ராவ்? இப்பதான் டைட்டில்ஸ் வரணுமே. நீ எங்க? என் வீட்டுக்கு அலெக்ஸ் வந்துட்டான். மணி என்ன ஆகுது? 11:15 என்று அவள் சொன்னாள் தன் வாட்சை பார்த்து. கிரண், நீயும் அலெக்ஸும் ஒரு கேம் செஸ் விளையாடுங்க, அதுக்குள்ள நான் வந்துடுவேன். 500 ரூபாய் வேஸ்ட் ஆகக்கூடாது பாரு. ராவ், இது நல்லதில்ல, கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீ அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து குறைச்சிடுறேன். அட்வைஸ் பண்ணுற நேரமா இது? சீக்கிரம் நீ ஃபோனை வச்சாதான் நான் சீக்கிரம் அங்கே வர முடியும். கிரண் எதிர்முனையில் சிரித்துவிட்டு வைத்ததும் ராவ் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்ப போர்வைக்குள்ளிருந்து அவள் கண்ணடித்து, அவசரமா எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன் என்றாள். எனக்கு பொண்டாட்டி இருந்தா கூட இப்படி புரிஞ்சு நடந்துப்பாளான்னு தெரியல என்றான் ராவ். ராஜா அண்ணாமலைபுரத்தில் ராவின் கருப்பு அம்பாசிடர் அந்த சந்தில் திரும்பிய போது ஒரு கையில் டீ கிளாஸுடன் சுவரில் உங்கள் ஓட்டு என்று எழுதி கொண்டிருந்தவன் முகத்தில் வெளிச்சம் பட்டு அவன் கண் கூசி திரும்பி பார்க்க கார் அவனை கடந்து சென்றதும் மீண்டும் எழுத துவங்கினான். ராவ் காரை நிறுத்தினான். பொன்மணி பிரிண்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் நீல சைஸ் போர்டு இருந்தது. இரட்டை ஸ்பிரிங் கேட்டுகள் சும்மா இழுத்து விடப்பட்டு காக்கி சட்டை அணிந்த வாட்ச்மேன் உள்புறம் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த நிலையில் பாதி தூக்கத்தில் இருந்தான். வெளியே 4-5 சைக்கிள்கள் நிற்க, உள்ளே ஒரு அச்சு எந்திரம் தாள சுதியோடு இயங்கிக் கொண்டிருக்க. என்ன என்றான் வாட்ச்மேன் இவனை. மேல் வீட்டுக்கு போகணும், கிரண் ஃப்ரெண்டுனா. போங்க. ஸ்பிரிங் கதவை தள்ளி விலக்கி வழி செய்த வாட்ச்மேன் ராவ் உள்ளே வந்ததும் மீண்டும் இழுத்து மூடினான். சும்மாதான் சாத்தியிருக்கே, 2 மணிக்கு பூட்டிடுவேன். ராவ் உள்ளே நடந்து பேப்பர் பண்டல்கள் அடுக்கியிருந்த ஒரு சின்ன ஹாலை கடந்து மாடிப்படிகளை அடைந்தான். ஏறி மேலே வந்தான். அழைப்பு மணியை அழுத்தினான். வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ராவ் என்றான் அழகாக கத்தரித்து விடப்பட்ட தாடியுடன், ஸ்லீவ்லெஸ் பனியனில் டுடே மை டே என்ற வாசகங்களுடன் அலெக்ஸ். சாம்பல் நிறத்தில் ஸ்ட்ரெச் ஜீன்ஸ், கையில் சிகரெட். என்ன பண்றது அலெக்ஸ்? கேசட்ல ஒரு பாட்டு கேட்குற, உனக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ரீவைண்ட் பண்ணி ஒன்ஸ் மோர் கேட்கறது இல்லையா? ராவ் உள்ளே வந்து கதவை சாத்தினான். இருவருமாக அந்த ஹாலை கடந்து கதவு தள்ளி அந்த பெரிய ஏசி அறைக்குள் வந்தார்கள். மேஜையில் செஸ் போர்டில் காய்கள் பாதி விளையாட்டில் இருக்க கன்னத்தில் கை தாங்கி யோசித்துக் கொண்டிருந்த கிரண் வந்தாச்சா என்று எழுந்தான். ஒவ்வொரு தடவை வர்றப்பவும் அந்த வாட்ச்மேன் தாத்தாவுக்கு பதில் சொல்லிட்டு தான் உள்ள வர வேண்டியிருக்கு கிரண். வேற வீடு மாத்திடு. நீ ஒண்டி கட்டனாலே வீடு தர யோசிக்கிறான். என்ன தொழில்னு கேட்குறான். கொள்ளையடித்தல் கொலை செய்தல்னு சொல்லுவியா? ஏசி ரூமோட இந்த போர்ஷன் கிடைச்சதே. எவ்வளவு பொய் சொல்லி பிடிச்சேன் தெரியுமா? நான் ஷேர் புரோக்கர்னு ஓனர் நம்பிக்கிட்டு இருக்கான். அச்சாபிஸ்காரன் தான் ஓனர். இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் நான் ரிவால்வர் தொடச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்து பதறி போயிட்டான். என்னென்னமோ சொல்லி சமாளிக்க வேண்டியதா போச்சு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? என்ன கேள்வி இது? அது பாட்டுக்கு உள்ள லேசா இறங்கிட்டு இருந்தா தானே ஒரு இன்வால்மெண்ட் வரும், இல்லரா என்ற அலெக்ஸ் உரிமையோடு ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து வந்தான். கிரண் கிளாஸ் டம்ளர்களும் ஐஸ் பாக்ஸும் எடுத்து வந்து டீப்பாய் மேல் வைக்க சில நிமிடங்களில் 3 பேரும் சியர் சொல்லி பருக துவங்கினார்கள். மேட்டர் என்ன கிரண் என்றான் ராவ். கங்கேலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரண் அலெக்ஸின் சிகரெட் வாங்கி தன்னுடையதை பற்ற வைத்து கொண்டு கேட்டான். கங்கேலா? நோ. என்ன அது? பெங்காலி ஸ்வீட்டா? சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சின்ன நாட்டோட பேர் அது. அப்படியா? சரி. அந்த நாட்டோட அதிபர் கன்வே மகாடினி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். 20ஆம் தேதி மெட்ராஸ் வராரு. மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூர் போறாரு. அவரை கடத்தணுமா கிரண்? இல்ல, அவரை கொலை செய்யணும். ஒரு நாட்டோட அதிபர்னா எக்கச்சக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். ரிஸ்க் இல்லைன்னா அந்த வேலை நம்மகிட்ட வராது அலெக்ஸ். பார்ட்டி யாரு? வெளிநாட்டு பார்ட்டி. தன்னை பத்தி சரியா சொல்லல. ஏதோ ஒரு பெரிய நாட்டோட உளவு ஸ்தாபனத்தோட ஒரு அங்கம் அந்த ஆள். இந்த கன்வே மகாடினிய கொலை செய்யறதால யாருக்கு எந்த வகையில ஆதாயம்னு தெரியல. அரசியல் காரணம்னு என்கிட்ட சொன்னான். நமக்கு காரணம் முக்கியமா? இல்ல. எவ்வளவு தரானா?
20 லட்சம் இந்திய பணமா வேணும்னாலும் தருவான், அமெரிக்கன் டாலரா கேட்டாலும் தருவான். பேரம் கிடையாது. நீ கேட்குற எதையும் செஞ்சு கொடுப்பான். திட்டத்துக்கு எவ்வளவு செலவானாலும் அதை தனியா தந்துடுறேன்னு சொல்றான். காரியம் முடிச்சதும் 3 பேருக்கும் நாம கேட்குற வெளிநாட்டுக்கு விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அப்புறம் நிரந்தர குடியுரிமை இதெல்லாம் கூட ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்றான். நாம செய்யற குற்றத்துல மாட்டிக்கிற சான்ஸ் இருந்தா தானே கிரண் தப்பி வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறத பத்தி எல்லாம் யோசிக்கணும். அவ்வளவு ஓட்டையாவா பிளான் போடுவோம்? அவன் சொன்னதை நான் சொன்னேன். கங்கேல அதிபரோட முழு ப்ரோக்ராமும் நமக்கு தெரியணும் முதல்ல. நாளைக்கு கிடைக்கும் ராவ். அவர் என்ன கலர் டை கட்டிக்குவார், என்ன கலர் அண்டர்வேர் போட்டுக்குவார்னு கூட தகவல் தரேன்னு சொன்னான். நாம சரின்னு சொல்லிட்டா உடனடியா 5 லட்சம் அட்வான்ஸ். என்ன சரின்னு சொல்லிடலாமா? தாராளமா. இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்கி நாளாச்சு. கிரண் டெலிஃபோன் எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு, ரிசீவர் எடுத்து காதில் வைத்துக்கொண்டு எண்கள் சுழற்றி, திஸ் இஸ் கிரண், மை ஆன்சர் இஸ் எஸ் என்றான். அத்தியாயம் 2. சிவபிரசாத் சுவரில் மாட்டிய கண்ணாடிக்கு 1 இன்ச் அருகில் முகம் வைத்து நுணுக்கமாக மீசையை ட்ரிம் செய்து கொண்டிருந்தான். சிவா, நான் புறப்படுறேன், வந்து கதவை தாள் போட்டுக்கோ. கையில் சின்ன கத்திரிக்கோளுடன் முண்டாபணியன் அணிந்த சிவபிரசாத் தன் அறையை விட்டு வெளியே வந்தான். 2 கைகளிலும் மொத்தம் 4 பைகளுடன் அவன் அம்மா வாசலில் நின்றிருந்தாள். ஏமா, அக்கா வீட்டுல 1 வாரம் தானே தங்க போறதா சொன்ன? கிட்டத்தட்ட உன் சொத்து எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஆட்டோ கூப்பிடட்டுமா? வாசலுக்கு வந்து கை தட்டி ஆட்டோ அழைத்தான். மாம்பழம் ஸ்டேஷன்ல விட்டுடுப்பா, பைய கொடுத்துட்டு போமா, நீ உக்காந்ததும் கொடுக்கறேன். அம்மா ஏறி அமர்ந்து பைகளை எல்லாம் வைத்ததும், எப்ப வந்து என்ன கூட்டிட்டு வர சிவா என்றாள் அம்மா. இங்க இருக்கிற தாம்பரம் 1/2 மணி நேரத்துல மாம்பழம். உன்னை கூட்டிட்டு வரணுமா? இப்ப நீ தனியா போகலையா? அந்த சாக்கிலையாவது அக்கா வீட்டுக்கு வருவேன்னு தான் சொன்னேன். சிவா வரவே மாட்டேங்கிறான்னு சொல்லி சரளா குறைப்பட்டுக்கிறா அடிக்கடி. அப்படின்னு சொல்லி நீ குறைப்பட்டுக்காத. முடிஞ்சா வர்ற ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு அக்கா கிட்ட சொல்லு, முடிஞ்சாதான். அப்புறம் சிவா, ராத்திரி நேரத்துல திரும்பிடு. பகல்லையே வீடு பூந்து திருடுறாங்க. நேத்து பேப்பர் பாத்தியா? நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா போயிட்டு வாமா. ஆட்டோ புறப்பட்டு சென்றதும் வீட்டிற்குள் வந்து கதவு சாத்தி தன் அறையில் விட்ட இடத்தில் இருந்து மீசையை கத்தரித்தான் சிவபிரசாத். நேரம் பார்த்தான். 5:15. மை காட், 6 மணிக்கு மியூசிக் அகாடமியில் இருந்தாக வேண்டும். கவர்னர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி லேட்டாகி போனால் பத்திரிகை போட்டோகிராஃபர் என்று 908 விளக்கம் கொடுத்தாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். சிவபிரசாத் அவசரமாக பாத்ரூம் வந்து முகம் கழுவி மீண்டும் அறைக்கு வந்து தலை சீவி பவுடர் ஒற்றிக்கொண்டான். கருநீல ஜீன்ஸ் அணிந்து கை வைத்த காலர் வைத்த காட்டன் பனியன் அணிந்து அதற்கு மேல் ஜீன்ஸ் துணியில் தைக்கப்பட்ட ஜெர்கின் அணிந்தான். ஜீன்ஸ் துணியாலான பீக் வைத்த தொப்பி வைத்து கொண்டான். மேஜை மேல் தனித்தனியாக இருந்த கேமரா, பிளாஷ் மற்றும் உபகரணங்களை அள்ளி ஒரு லெதர் பேக்கில் போட்டான். கலற்றி மாட்டியிருந்த சட்டை பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பபிள்கம் பிரித்து ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு புறப்பட்டு, பிறகு நினைவு வந்து அலமாரி திறந்து தனது தினசரி நிறுவனம் கொடுத்துள்ள அடையாள அட்டையை எடுத்து வைத்து கொண்டான். பைக் சாவியுடன் அறையை விட்டு வெளியே வந்தபோது மாடி வீட்டில் டெலிஃபோன் ஒலிக்கும் ஒலி கேட்டது. மாடி வீட்டில் போன் ஒரு அலங்காரத்திற்காக ஒரு பூச்சாடி போல வைத்திருப்பார்கள். 10ல் 9 கால்கள் இவனுக்குத்தான் வரும். ஆனால் அந்த வீட்டு மாமி ஒவ்வொரு தடவையும் அலுப்பே இல்லாமல் இறங்கி வந்து, சிவா சார், உங்களுக்கு போன் என்பாள். பின் குறிப்பாக ஒரு சிரிப்பு வேறு. அந்த சிரிப்புக்கு சிவபிரசாத்திற்கு அர்த்தம் தெரியும் என்றாலும் அர்த்தம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ள மாட்டான். சிவா சார், இது புதுசா வாங்கின புடவை, எனக்கு நல்லா இருக்கா? சிவா சார், மிட் நைட் சினிமா பார்த்தீங்களா? ஏகப்பட்ட ஏசின்ஸ். சிவா சார், எங்க வீட்டில் எப்போவோ அவர் வாங்கி போட்ட ஃபுல் ஒர்க்கர் சும்மா தான் தூசி படியுது, நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்குங்களேன். இவை எல்லாவற்றுக்கும் சிவபிரசாத்திற்கு அர்த்தம் புரியும். மாதத்தில் 20 நாள் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் சென்று விடும் மேல் வீட்டு மாமாவிடம், நீங்க மெட்ராஸ்லேயே நிரந்தரமா ஒரு வேலையை தேடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது என்று மறைமுகமாக சொல்லி இருக்கிறான். ஆனால் அந்த மறைமுக அர்த்தம் அவருக்கு புரிவதே இல்லை. வாசல் கதவு தட்டப்பட்டு அதைத் தொடர்ந்து, சிவா சார், உங்களுக்கு போன் என்று மாமியின் குரல் கேட்டது. சிவபிரசாத் கதவை திறக்க திருவிழா சாமி போல தன்னை அலங்கரித்து கொண்டு நின்ற அலமேலு மாமி மாடிப்படிகளில் சின்ன பெண்ணை போல அவனுக்கு முன்னால் ஏறினாள். விஷமி வேகமாய் ஏறும்போது சர்வ உடம்பும் குலுங்க வேண்டும். அதை அவன் பார்க்க வேண்டும். சிவபிரசாத் மேலே வந்து தனியாயிருந்த ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். சிவா, நான் சாரதி பேசுறேன். கவர்னருக்கு உடம்பு சரியில்லை, அதனால மியூசிக் அகாடமி ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. காலையில் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணு, உனக்கு ப்ரோக்ராம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஃபோனை வைத்துவிட்டு திரும்ப அவன் முகத்திற்கு முன்பு தன் 10 விரல்களையும் நீட்டினாள் மாமி. மருதாணி வச்சுக்கிட்டேன், நல்லா இருக்கா? என்றான். மிச்சம் இருக்கு, நீங்கள் வச்சுக்கிறீங்களா? உங்கள் கைக்கு மருதாணி வச்சா ரொம்ப எடுப்பாக இருக்கும்.
இல்ல வேணாம் மாமி. மாமா எப்போ வர்றாரு? இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு லெட்டர் வந்துச்சு இன்னைக்கு. உங்க அம்மா இன்னைக்கு ஊருக்கு போனாங்க போலிருக்கு. எங்க? தாம்பரத்துக்கு தானே? ஆமா. எப்போ வருவாங்க? ஒரு வாரம் ஆகும். அலமேலு மாமி அவனை ஒரு மாதிரியாக பார்த்து, அப்போ ஒரு வாரத்துக்கு நீங்களும் வீட்டில் தனியா இருக்கீங்க, நானும் வீட்டில் தனியா இருக்கேன் என்றாள். ஆமா, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் மாமி. தாராளமா, இது உங்க வீடு மாதிரி சிவா சார். என்ன கேட்கணுமா? சிவபிரசாத் டயல் செய்ய கூடை நாற்காலியை அவன் அருகில் இழுத்து போட்டு அவன் தோளில் கை வைத்து, உட்கார்ந்து பேசுங்க சிவா சார் என்றாள் மாமி. இன்று முதல் முறையாக தொட்டு பேசுகிறாள். ஹலோ, மாடர்ன் ஆட்டோமொபைல்ஸ் என்றான் எவனோ எதிர்முனையில். அங்கே மிஸ் ரஞ்சனியை கொஞ்சம் பேச சொல்ல முடியுமா ப்ளீஸ்? மாமி இதற்கிடையில் ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து கோல்டு ஸ்பாட் எடுத்து உடைத்து ஸ்ட்ரா போட்டு வந்து நீட்டினாள். அவன் ஜாடையில் மறுக்க வலுக்கட்டாயமாக கையில் திணித்தாள். சும்மா சாப்பிடுங்க, எப்போ வந்தாலும் உடனே ஓடிடுறீங்க. ரஞ்சனி பேசுறேன். ஹாய் சிவபிரசாத். நிஜமாவா? எங்கேருந்து பேசுறீங்க? மியூசிக் அகாடமி போகணும்னு சொன்னீங்க. அந்த ப்ரோக்ராம் கேன்சல்டு. அதான் ஒன்றை ட்ரை பண்ணேன். நீ வேலை முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போயிருப்பேன்னு நினச்சிட்டே தான் கூப்பிட்டேன். ஐ எம் லக்கி, கிடைச்சிட்ட. அலமேலு மாமியின் நெற்றியில் லேசாக சுருக்கங்கள் விழுந்து முகம் ஒரு மாதிரியாக மாறியது. இவன் பேசுவதை கவனிக்க விரும்பாதவள் போல டெலிவிஷன் போட்டுக்கொண்டு இவன் பேசியதை இன்னும் கவனமாக கேட்டுக்கொண்டாள். நான் புறப்பட்டாச்சு, வாசல் வரைக்கும் போயிட்டேன். டெலிஃபோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ ஈவினிங் பூரா நீங்க ஃப்ரீ? ஆமா ரஞ்சனி. என்ன செய்யறதா உத்தேசம்? நீயே சொல்லு. எனக்கு டயர்டா இருக்கு சிவா. முதல்ல குளிக்கணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேணா வெளியில போகலாம். உடனே இப்படியே வர சொல்லி கூப்பிடாதீங்க, மூடு வராது. ஓகே, 1 மணி நேரம் உனக்கு போதுமா? போதும். 1 மணி நேரம் கழிச்சு சரியா 6:30 மணிக்கு பனகல் பார்க் பக்கத்துல நான் வெயிட் பண்றேன். நீ வந்துடு. பாண்டி பஜார்ல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு கீதாஞ்சலி ரூஃப் கார்டன்ல டிஃபன் பண்ணிட்டு உன்னை உன் ஹாஸ்டல்ல நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே. சிவபிரசாத் போனை வைத்துவிட்டு எழுந்து கொண்டு, நான் வரட்டுமா மாமி என்று பாதி குடித்த பாட்டிலை கீழே வைத்தான். வெளியில ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களாக்கும்? ஆமா, ராத்திரிக்கு நூடுல்ஸ் செய்யலாம்னு இருந்தேன். உங்களை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம்னு இருந்தேன். பரவாயில்ல மாமி, இன்னொரு நாள் சாப்பிடுறேன். இன்னொரு நாள் கண்டிப்பா சாப்பிடுவீங்க தானே? மாமி நூடுல்ஸ் பற்றி மட்டும் கேட்பதாய் தெரியவில்லை. சிவபிரசாத் தர்ம சங்கடமாக தலையை அசைத்துவிட்டு புறப்பட்டு படி இறங்கினான். பாதி படிகள் இறங்கியதும் தனது பைக் சாவியை டெலிபோன் அருகில் வைத்துவிட்டு மறந்தது நினைவு வர மீண்டும் மேலே வந்தபோது மாமி அந்த மிச்சமுள்ள கோல்டு ஸ்பாட்டை அதே ஸ்ட்ரா மூலம் பருகி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தான். அத்தியாயம் 3. ஆஸ்ட்ரேயில் தன் சிகரெட்டை நசுக்கினார் கமிஷனர் கோபிநாத். அருகில் ஜன்னலுக்கு வெனீசியன் பிளைன் பிளாஸ்டிக் தடுப்புகள் தொங்கின. எதிர் நாற்காலியில் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் அமர்ந்திருந்தார். இவர் கையிலும் அவர் கையிலும் கங்கேலா நாட்டின் அதிபர் கன்வே மகாடினியின் சுற்றுப்பயண விபரங்கள் அடங்கிய ஜெராக்ஸ் பிரதிகள் இருந்தன. ஒரே ஒரு நாள் தான் மெட்ராஸ்ல அவருக்கு ப்ரோக்ராம். காலையில டெல்லியில இருந்து வர்றாரு, ராத்திரி சிங்கப்பூருக்கு பறந்துடுறாரு. தமிழ்நாடு எப்பவுமே வாயில்லா பூச்சி, உபத்திரவம் இல்லாதது. என்னமோ அந்த அதிபருக்கு எதிரா இங்க ஒரு பெரிய புரட்சி படையே செயல்பட்டிருக்கிறது மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க சொல்லுது நம்ம மத்திய சர்க்கார் என்ற கோபிநாத் பிளாஸ்க் எடுத்து அதன் மூடியிலேயே காப்பியை ஊற்றி பருக துவங்கினார். அப்படி இல்ல சார், கன்வே மகாடினி சமீபத்துல தன் நாட்டில் எடுத்த சில அரசியல் முடிவுகள் சில வல்லரசுகளுக்கு பிடிக்கல. போன மாசம் மகாடினி நார்வே நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சப்ப ஒரு கொலை முயற்சி நடந்து நபரை பிடிக்க முடியல. ஆனா அது ஏதோ ஒரு பெரிய நாட்டோட சதின்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. அதனால மகாடினி இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே தனக்கு கடுமையான பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகப்படியான அக்கறை எடுத்துக்குது என்றார் நியூட்டன். அதெல்லாம் சரிதான், ஆனா தமிழ்நாட்டுல பொம்பளை கழுத்துல செயின் அறுக்கிறத தாண்டி இந்த மாதிரி வெளிநாட்டு அதிபரை கொல்றதுல எல்லாம் எவனும் கவனம் செலுத்துறதில்ல நியூட்டன். இருக்கட்டும், நாம நம்ம கடமையை செஞ்சிடுவோம். அவரோட புரோகிராம வரிசையா பார்ப்போம். மெட்ராஸ்ல எப்போ காலை வைக்கிறாரு? நியூட்டன் தனது காகிதம் பார்த்து, காலையில 11:10க்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. அவர் அங்கே கவர்னர் வரவேற்கிறாரு. தன்னோட கிண்டி ராஜ்பவன் அழைச்சிட்டு போறாரு. மத்தியானம் கவர்னர் மாளிகையில விருந்து. 2 மணி வரைக்கும் அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு கார்ல மகாபலிபுரம் போய் சிற்பங்களை பாக்குறாரு. சாயங்காலம் 5 மணிக்கு ஹோட்டல் தாஜ் கோரமண்டல்ல அவரோட விஐபி சூட் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு. தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்பா 7 மணிக்கு சுந்தரதாஸ் ஹால்ல விசேஷ கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதுல கலந்துக்கிறாரு. 9 மணிக்கு அங்கிருந்து நேரா ஏர்போர்ட் புறப்படுறாரு. 10 மணிக்கு ஃபிளைட் ஏறி புறப்படுறாரு. எல்லா இடங்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்துடணும் சார். அவர் பயணம் செய்ய புல்லட் ப்ரூஃப் உள்ள கார் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க. மகாபலிபுரத்திலையும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற ஆடிட்டோரியத்திலையும் சான்சஸ் அதிகம். அங்கே ஸ்பெஷல் அட்டென்ஷன் தரணும் என்றார் நியூட்டன். அவரோட மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க? 9 பேர் வராங்க சார்.
மகாடினி, அவர் மனைவி, அவர் பிள்ளை, காரியதரிசி, அவரோட பர்சனல் செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஏர்போர்ட்ல துவங்கி நம்ம ஏற்பாடுகள் சார்ட் அவுட் செஞ்சிடலாம் என்று கிண்ணத்திலிருந்து பேனா எடுத்துக்கொண்டார் கோபிநாத். டெலிஃபோன் ஒலிக்க எடுத்து ஹலோ என்றார். ஹலோ, கமிஷனர் சார் தானே பேசுறது? ஆமா சார், நான் யாருன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். அந்த இளைஞனின் குரலில் பதைப்பும் அவசரமும் இருந்தன. என்ன சொல்லுங்க. நாளன்னைக்கு மெட்ராஸ் வர்ற கங்கேலா நாட்டு அதிபர் கன்வே மகாடினிய கொலை செய்ய போறான் ஒருத்தன். மை காட், யார் அது என்றார் கோபிநாத். நியூட்டன் வெளியே ஓடினார். அவ யாரு என்னன்னு விவரம் தெரியல, ஆனா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது நிஜம். என்ன மாதிரியான திட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் மேல பாம் வீச போறான், பவர்ஃபுல் பாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க யாரு? சொல்லிட்டா அவனால எனக்கு ஆபத்து வரும். அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, தைரியமா சொல்லுங்க. கொஞ்சம் விபரம் சொன்னா இப்பவே அவனை நாங்க கைது செய்ய முடியும் சார். அவனை எங்க பாத்தீங்க? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப அவன் எங்க இருக்கான்? சாரி சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாது, வச்சிடுறேன். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். ஹலோ. எதிர்முனை வைக்கப்பட்டு விட கமிஷனர் கோபிநாத் ரிசீவரை வைத்துவிட்டு அருகில் தான் இயக்கியிருந்த டெலிபோனுடன் இணைப்புள்ள டேப் ரெக்கார்டரின் சுழற்சியை நிறுத்தினார். நியூட்டன் மீண்டும் அறைக்குள் ஓடி வந்து, சார், அந்த கால் அமிஞ்சிக்கரை பக்கத்துல ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசியிருக்கான். நீங்க பேசினதைத்தான் நான் கேட்டேன். என்ன சொன்னாவன் என்றார். கோபிநாத் டேப்பை ரீவைண்ட் செய்து ஒலிக்கச் செய்தார். மை காட், யார் அது என்று அந்த சம்பாஷணை துவங்கியது. கடைசி வரை கண்களை மூடிக்கொண்டு கேட்ட கோபிநாத் அதை அணைத்துவிட்டு நியூட்டன் பக்கம் திரும்பினார். சிரித்தார். தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு இப்பதான் சொன்னேன். குண்டு வீச போறானா? பேப்பர்ல நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு சார். சில மறைக்கலண்ட கேஸுகள் இருக்கு. கையில போன் கிடைச்சா விளைவுகளை பத்தி கவலைப்படாம சீரியஸா விளையாடுறதுண்டு. இந்த போன் கால் அப்படி கூட இருக்கலாம். ஆனா நாம அலட்சியப்படுத்தக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கணும். என்னத்த ஆக்ஷன் எடுக்கிறது? அமிஞ்சிக்கரை பப்ளிக் பூத்துகள்ல தேடலாம். நமக்காக நின்றுகிட்டு இருப்பானா? இல்ல விசிட்டிங் கார்டு வச்சுட்டு போயிருப்பானா? இது ஒரு பெரிய தலைவலியா? முழுசாவும் சொல்லி தொலைக்காம கழுத்தறுப்பு. அதிபர் கலந்துக்கிற எல்லா இடங்கள்லையும் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிற கருவிகள் நிறைய ஏற்பாடு பண்ணியாகணும் சார் என்றார் நியூட்டன். மற்ற ஏற்பாடுகளை தீவிரமாக பேச துவங்கினார்கள். அத்தியாயம் 4. அந்த நட்சத்திர ஹோட்டலின் செவ்வக நீச்சல் குளத்தில் இரவு 7 மணிக்கு 2 அமெரிக்க இளைஞர்கள் மட்டும் நீந்தி கொண்டிருந்தார்கள். கரையோரம் இடைவெளி விட்டு வட்ட மேஜைகள் போட்டு வைத்திருந்தார்கள். ஒன்றில் ராவ் நெருப்பு குச்சி கிழித்து தன்னுடையதையும் அலெக்ஸ் உடையதையும் பற்ற வைத்த பின்னர் விரலை சுடும் வரை பிடித்திருந்து ஆஸ்ட்ரேயில் போட்டான். அருகில் புல்வெளி நடுவில் மார்பில் மேடை அமைத்து 2 பெண்கள் பட்டுப்பாவாடை கட்டி புல்லாங்குழல் வாசித்தார்கள். தலை நிறைய மல்லிகைப்பூ. புல்லாங்குழலை பிடுங்கி எரிந்துவிட்டு கடத்தி சென்று ஈபிகோ 375 முயற்சி செய்யலாம் போல் இருந்தார்கள். எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னான் என்றான் அலெக்ஸ். தன் கண்ணாடியை கழற்றி ஹா என்று ஊதி பேப்பர் நாப்கின் எடுத்து துடைத்தான். 7:30. வரட்டும், மெதுவா வரட்டும். 2 பேரும் ட்வின் சிஸ்டராம். மாயகிருஷ்ணன் மறைந்திருந்து கண்ணடித்தான்னு பாட்டு பாடுறாங்க. எதுக்காக கண்ணடித்தான்னு விசாரி. 2 பெப்பேன்னு புரியாம முழிக்கும். அதாவது புரியாத மாதிரி நடிக்கும். இந்த பாசாங்கு பண்ற பார்ட்டிகள் இருக்கே, அது ஒரு தனி சுவாரஸ்யம் அலெக்ஸ். புத்தகம் எழுதுற அளவுக்கு அனுபவம் சேமிச்சு வச்சிருக்க நீ. இவ்வளவு ரசனை நமக்கு கிடையாதுப்பா. போவேன், ரயில பிடிக்கிறவன் மாதிரி அவசரமா திரும்பிடுவேன். கிரண் கையில் ஒரு சூட்கேஸுடன் நடந்து வந்து 3வது நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். ஈவினிங் பேப்பர் பாத்தியாரா? இல்ல என்றான் கடந்து சென்றவளை திரும்பி பார்த்தபடி. சென்னை வருகிற கங்கேலா நாட்டு அதிபரை கொல்ல சதியா? கமிஷனருக்கு போன் செய்த மர்ம மனிதன் யார்? அட, செய்தியை வெளியில விட்டுட்டாங்களா? ஆமா, வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க. செய்தியை படிச்சுட்டு சதி செய்யறவன் பின் வாங்கிடலாம் இல்லையா? பப்ளிக் அலர்ட்டா இருக்கலாம் இல்லையா? அதுக்காக. மெனு கார்டை எடுத்து புரட்டினான் அலெக்ஸ். கமிஷனரோட போன்ல பேசுற விவகாரம் எனக்கு என்னமோ பிடிக்கல. நீங்க 2 பேரும் தான் தப்பில்லைன்னு இறங்கினீங்க என்றான் அலெக்ஸ். இப்ப என்ன கெட்டுப்போச்சு அலெக்ஸ்? எனக்கு சரியாதான் படுது. ஏர்போர்ட்ல ஒரு டைவர்சன் நாம கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் போலீஸ் நிச்சயமா கொஞ்சம் அசால்ட் ஆயிடும். சங்கரதாஸ் ஆடிட்டோரியத்துல கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப கலைஞர்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு அதிபர் மேடை ஏற போறாரு. அப்பதான் நாம செயல்பட போறோம். நாமன்னா குறிப்பா யாரு? விரலை சொடுக்கி சிகரெட் சாம்பலை தட்டினான். அலெக்ஸ், நீதான். நேத்து நீ காட்டினியே போட்டோ, அவன் பேர் என்ன? சிவபிரசாத், முன்னணி தமிழ் தினசரி பத்திரிகையோட போட்டோகிராஃபர். அவனுக்கு தாடி இல்லையே கிரண். நீ தாடி எடுத்துடு அலெக்ஸ். மற்றபடி உயரம், பாடி, பின்னந்தலை எல்லாம் கிட்டத்தட்ட உனக்கு தான் பொருந்தும். இன்னொரு விஷயம், எய்ம் தவறாம சுடுறதுல எங்க 2 பேரை விட நீ பெட்டர் என்றான் கிரண். சுந்தரதாஸ் ஆடிட்டோரியத்துக்குள்ள சிவபிரசாத்தா நான் நுழையிறேன். சரி, ரிவால்வர் எப்படி நுழையும்? தரோவா சோதனை போடுவாங்க. இதை யோசிக்காம இருப்பேனா? இதோ பாரு.
கிரண் தன் சூட்கேஸை மேஜை மேல் வைத்து திறந்து அலெக்ஸ் பக்கம் திருப்பி காட்டினான். உள்ளே ஒரு நிக்கான் கேமரா இருந்தது. நம்ம பார்ட்டிக்கிட்ட நான் கேட்டபடி இந்த கேமராவுக்குள்ள ரிவால்வர் இணைச்சிட்டாரு. சைலன்சர் அட்டாச்சு. உள்ள 6 சேம்பர்ஸ். கேமராவை கிளிக் செய்யற அதே பட்டன் தான் இதுக்கும். லென்ஸுக்கும் கீழே திறந்துக்கிட்டு தோட்டா சீறி பாயும். கிரண் சூட்கேஸை மூடினான். எனக்கென்னவோ மகாபலிபுரம் கொஞ்சம் அதிகம் ஸ்கோப் உள்ள இடமா படுது கிரண் என்றான் ராவ் புல்லாங்குழலிகளை பார்த்தபடி. அங்கதான் நீ தப்பு பண்ற ராவ். இதே மாதிரி போலீஸும் யோசிக்கும். அதனால அங்க செக்யூரிட்டி அதிகமா ஏற்பாடு செய்யும். யூனிஃபார்ம் போடாம நிறைய ஆபீசர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. 2வது அது பகல் நேர ப்ரோக்ராம். நிறைய சான்ஸ் இருக்கு. முயற்சி செய். அதே மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு மாட்டிக்கிறதுக்கும். இன்னொரு கேள்வி என்றான் அலெக்ஸ். ராவ் இங்க கவனி ப்ளீஸ். கேளு. நமக்குள்ள கேள்வியே இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும். வழக்கமா ஒரு செயல்ல நாம நேரடியா இறங்குவோம், முடிப்போம், சாமர்த்தியமா தப்பிப்போம். ஆமா, இந்த தடவை எதுக்காக சிவபிரசாத்னு ஒரு கவசம்? என்ன கேள்வி இது? கவசம் எதுக்கு? அம்பு பாயாம காப்பாத்திக்கதான். இந்த தடவை நம்ம திட்டத்தோட பலிகடா அவன். நாம தப்பிக்கிறது ஒரு வகை சாமர்த்தியம். பழிய பக்காவா இன்னொருத்தர் மேல போடுறது இன்னொரு வகை சாமர்த்தியம். சிவபிரசாத்தை எப்படி செலக்ட் செஞ்ச? நிகழ்ச்சியில மேடைக்கு ரொம்ப கிட்ட போக முடியறவங்க யாருன்னு யோசிச்சேன். ப்ரெஸ்ஸு, போட்டோகிராஃபர்ஸ், அதுல 2-3 பேரை செலக்ட் செஞ்சேன். கடைசியா சிவபிரசாத் சரியா வருவான்னு பட்டுது. ஏன்னா வீட்டில் இவனோட அம்மா 2 பேர் தான். அதுலேயும் இவன் அம்மா இப்போ ஊர்ல இல்லை. இவன் மட்டும்தான். வீட்டு பூட்டுக்கு டூப்ளிகேட் சாவி முதற்கொண்டு தயார். அவனை முழு நேரமும் மயக்கத்திலே வச்சிருக்க வேண்டியது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கிரண். ராவ் அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பாலபாடம். நாளன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல நமக்கு வேலை ஆரம்பிக்குதா? ஆமா. ஆர்டர் செய்த உணவு வகைகள் மேஜைக்கு வந்தன. அமைதியாக சாப்பிட துவங்கினார்கள். வேற ஏதாவது கேள்விகள் உண்டா என்றான் கிரண் தனது ஆம்லெட் மேல் பெப்பரும் சால்ட்டும் தூவியபடி. சற்று யோசித்துவிட்டு அலெக்ஸ் இல்ல என்றான். சற்று யோசித்துவிட்டு ராவ் இருக்கு என்றான். என்ன, புல்லாங்குழல் சகோதரிகள் கிடைப்பாங்களா? சிரித்த கிரண். வர வர ரொம்ப அலைய ஆரம்பிச்சிட்ட ராவ். தப்பு, ரொம்ப தப்பு. எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும், ஜாக்கிரதை என்றான். அத்தியாயம் 5. ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பகலின் வெம்மை வடிந்து தென்றல் ஊருக்குள் எட்டி பார்த்தது. தமிழ் புத்தாண்டில் வெளியான திரைப்படங்களுக்காக தியேட்டர்களில் ரிசர்வ் செய்யாத கூட்டம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா சார் என்று அலைந்தது. கோவில்களில் தரிசனங்களை முடித்து வெளிவந்தவர்களில் சிலர் விபூதி பூசின சிறுவர்களிடமிருந்து லாட்டரி டிக்கெட் வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நடந்தார்கள். 2 சக்கர வாகனங்களில் பெண்கள் தங்கள் ஆண்களை ஏறக்குறைய அணைத்து கொண்டு சென்றார்கள். பாக்கெட்டில் பேனா செருகிக் கொண்டு பஸ் ஸ்டாப்பில் நின்ற பெரியவர்கள் யுகமாய் காத்திருந்தார்கள். பெசன் நகர் கடற்கரையில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு ரஞ்சனி அமர்ந்திருந்தாள். சுடிதார், கம்பியாய் சுருண்ட சுருள் கேசம், வட்டப்பொட்டு, முத்துக்கம்மல், டாலர் இல்லாத செயின், டைட்டான் வாட்ச். அருகில் அமர்ந்திருந்த சிவபிரசாத், சினிமா டிராமான்னு சுத்துறதை விட இப்படி கடற்கரையில் அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுல தனி சுகம் இருக்கு இல்லையா ரஞ்சனி என்றான். ஆமா, மற்ற இடங்களை விட இங்கே அதிகமா பேச முடியுது. மேலோட்டமா இல்லாம ஆழமா வார்த்தை வருது. நீங்க முதல்ல உங்க மனசை வெளிப்படுத்தினதே இந்த இடத்துல தானே சிவா? சிவபிரசாத் அவளின் வலது கையை எடுத்து தனது கைகளுக்குள் பொத்திக்கொண்டு, தைரியமா ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்லிட்டேன். நீ வருவியோ மாட்டியோன்னு சந்தேகம். வந்துட்ட. என்ன பேசணும்னு யோசனை பண்ணி வச்சிருந்தேனோ அப்படி பேசவே இல்லை. 100 தடவை ஒத்திகை பார்த்தது எல்லாம் மறந்து போச்சு. எவ்வளவு வேர்வை தெரியுமா? கையில நடுக்கம், வெளியில தெரியக்கூடாதுன்னு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள விட்டுக்கிட்டீங்க. ஏங்க வந்து நான் உங்களை கல்யாணம் செய்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். அவனை போலவே பேசி காட்டி சிரித்தாள் ரஞ்சனி. என்ன ஒரு டென்ஷன் தெரியுமா அப்போ? ஏண்டா படவா, இந்த நினப்புல தான் இத்தனை நாள் பழகினியா பாதகான்னுட்டு போயிருந்தா என்ன ஆகிறது? அதே மாதிரி சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க சிவா? மனசு முழுக்க இன்ச்சு இடைவெளி இல்லாம நான் உட்கார்ந்துருக்கிறப்ப உன்னால எப்படி அப்படி சொல்ல முடியும் ரஞ்சனி? அட, ஒரு பேச்சுக்குத்தானே. என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்களேன். சிவபிரசாத் கண் மூடி சில வினாடிகள் யோசித்து விட்டு திறந்து, நிச்சயமா கடல்ல போய் குதிச்சிருக்க மாட்டேன் ரஞ்சனி. அதே மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு திரிஞ்சிருப்பேனாங்கிறதும் சந்தேகம்தான். 4 நாளைக்கு மூட் அவுட் ஆகி இருந்திருப்பேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனை அடைய அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஏன் வேலைகளில் இறங்கியிருப்பேன் என்றான். யாரு? நீங்க தான் நல்ல புருஷனாக்கும். டெஃபினெட்லி. ஏன், எனக்கு என்ன குறைச்சலாம்? ஞாபக சக்தி மட்டும்தான் கொஞ்சம் குறைச்சல். வாட் ரஞ்சனி, எதை மறந்தேன் கண்ணே? என் கழுத்துக்கிட்ட இருக்கிற தேமலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்க. சொல்லி 1 வாரம் ஆச்சு சிவா. இந்த பாயிண்ட்ல நீ என்ன குற்றம் சாட்ட முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. ஆழ்வார்பேட்டையில் டாக்டர் நித்யானந்தன் கிட்ட நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்.
இரு, அப்புறம் மறந்துட போறேன். சிவபிரசாத் தன் மணிப்பர்ஸ் எடுத்து அதிலிருந்து அட்டை உருவி, அவரோட அட்ரஸ் இந்தா, உன்னை பற்றி சொல்லிட்டேன், ஃபீஸ் எதுவும் நீ கொடுக்க வேணாம். நீங்கள் கூட வரப்போகிறது இல்லையா சிவா? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் மட்டும் போகிறதுனா நான் போகலை. நாளைக்கு கங்கேலா நாட்டு அதிபர் கன்வே மகாடின்னு ஒருத்தர் வர்றார் ரஞ்சனி. அவரோட ப்ரோக்ராம்ஸ் நான் கவர் பண்ணி ஆகணும். காலையில் ஏர்போர்ட், அப்புறம் கவர்னர் மாளிகை, மத்தியானம் வெயிலில் மகாபலிபுரம், ஈவினிங் சுந்தரதாஸ் கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சி, எல்லாத்தையும் கவர் பண்ண சொல்லியிருக்காங்க ரஞ்சனி. அப்போ பரவாயில்ல, இன்னொரு நாள் டாக்டரை பார்த்துக்கலாம். நான் வரலன்னா என்ன ரஞ்சனி? தனியாக போக இஷ்டம் இல்லை, விடுங்களேன். ஓகே, இப்படி செய்யலாமா? சுந்தரதாஸ் கலையரங்கத்திலேருந்து 20 கட்டிடம் தள்ளி தான் டாக்டரோட கிளினிக். கலை நிகழ்ச்சி 7 மணிக்கு ஆரம்பிக்கும். நீ 7 மணி சுமாருக்கு சுந்தரதாஸ் ஆடிட்டோரியம் வந்துரு. நான் 2-3 படம் தட்டிட்டு உன்னோட வந்துடுறேன். டாக்டரை பார்த்துட்டு உன்னை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வச்சுட்டு நான் மறுபடியும் ஆடிட்டோரியம் வந்து மிச்ச நிகழ்ச்சிகளை கவர் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் வேணாம். ஒன்றும் சங்கடம் இல்லை ரஞ்சனி என்ற சிவபிரசாத் மெதுவாக அவள் மேல் சாய்ந்து கொண்டு இருட்டிடுச்சு என்றான். மென்மையாக விலகி கொண்ட ரஞ்சனி, கடற்கரையில் இது உங்களுக்கு அடிஷனல் சௌகரியமாக்கும் என்றாள். டபுள் எஸ் என்று அவள் மடியில் படுத்து கொண்டான் சிவபிரசாத். நிலா ஊர்வலத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. அத்தியாயம் 6. ஏப்ரல் 20 சனிக்கிழமை. விமான நிலையத்தில் அரசாங்க வாகனங்கள் அதிகம் இருந்தன. யூனிஃபார்ம் அணிந்த கான்ஸ்டபிள்களும் போலீஸ் அதிகாரிகளும் அலைந்து கொண்டிருந்தார்கள். வெளியில் நின்ற புல்லட் ப்ரூஃப் வெள்ளை நிற காரிலிருந்து விமான நிலைய கட்டிடத்தின் வாசல் வரைக்கும் 2 வரிசையில் காவல்துறையினர் நடுவில் வழியமைத்து கைகோர்த்து நின்றார்கள். அங்கங்கே ஜீப்புகளிலும் மோட்டார் பைக்குகளிலும் வயர்லெஸ் கமறிக் கொண்டிருந்தது. ரெஸ்பெக்டட் விஐபி, வெல்கம் டு தமிழ்நாடு என்று அட்டைகள் எழுதி 30-40 இளைஞர்கள் பிடித்திருந்தார்கள். அனைவரும் கங்கேலா நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள். இங்கே படிப்பவர்கள். கருப்பாய், விடைத்த மூக்காய், சுருட்டை தலையாய், கிட்டத்தட்ட எல்லோருமே ஜெராக்ஸ் பிரதிகள் போலத்தான் இருந்தார்கள். உயரமும் உடம்புமே அடையாளம் பிரித்தன. ஒரு ஜீப்பில் வயர்லெஸ் அருகில் நியூட்டன் அமர்ந்திருந்தார். கேமராக்களுடன் காத்திருந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் பபிள்கம் சுவைத்து கொண்டிருந்த சிவபிரசாத் குளிர்கண்ணாடி போட்டிருந்தான். கழுத்தில் கேமரா தொங்கியது. நேரத்திற்கு வந்துவிட்ட கவர்னரும் அவர் மனைவியும் விமானம் 10 நிமிடங்கள் தாமதம் என்று சொல்லப்பட்டதால் காரை விட்டு இறங்காமலேயே காத்திருந்தார்கள். விமான நிலையத்திற்கு உள்ளே நுழையும் அத்தனை பேரையும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு தடவி சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதித்து கொண்டிருந்தார்கள். கிரண் தனது வெள்ளை நிற மாருதி வேனுக்குள் அமர்ந்தபடி, பபிள்கம் சப்பிக்கிட்டு நிற்கிறான் பாரு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, அவன்தான் சிவபிரசாத் என்றான். அவன் அருகில் அமர்ந்திருந்த அலெக்ஸ் தலையசைத்து கொண்டான். அதாவது அப்பாவி நம்பர் 2. ஆமாம், அப்பாவி நம்பர் 1 செலக்ட் பண்ணிட்டேன். அதோ பாரு, கூட்டத்தை பிரமிப்போட வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெத்தலை மென்னுக்கிட்டு இருக்காரே, ஒரு கதர் ஜிப்பா கதர் வேஷ்டி. ஆமாம், நெத்தியில் சந்தனம் குங்குமம், பாகவதர் மாதிரி இருக்காரு, கையில் வளைக்கூடை. அந்த கூடையில் தான் போட போகிறேன். இரு, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஃப்ளைட் வர நேரமாச்சு. கிரண் நியூஸ் பேப்பரில் சுற்றின பாக்கெட் டிரான்சிஸ்டர் போல் இருந்த டைம் பாம் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மாருதி வேனை விட்டு இறங்கினான். அந்த கருப்பு மாணவர் கூட்டத்தில் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் உற்சாக மிகுதியில் நடனமாடிக்கொண்டிருக்க வட்டமாக நின்று ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கிரண் கதர்ஜிப்பா ஆசாமிக்கு அருகில் சென்று நின்று கொண்டான். எச்சில் சாறு சட்டையில் சொட்டுவதை கூட அவர் பொருட்படுத்துவதாக இல்லை. கையில் பிடித்திருந்த வளைக்குடை நன்றாக திறந்திருந்தது. உள்ளே ஒரு ஃப்ளாஸ்க், ஹார்லிக்ஸ் பாட்டில், ஆரஞ்சு பழங்கள் என்று இருந்தன. மேலாக ஒரு சின்ன டவல் போட்டு மூடியிருந்தார். கிரண் வினாடியில் தன் பேண்டில் இருந்து எடுத்து அந்த வளைக்குடைக்குள் அந்த டவலை லேசாக தூக்கி கொண்டு உள்ளே சலனமின்றி வைத்தான். உடனே விலகினான். விமான நிலையத்திற்கு உள்ளே வந்தான். 2 அதிகாரிகள் இவனை சோதனை போட்டார்கள். அதன் பிறகு உள்ளே வந்தபோது தொலைபேசி வந்தான். அவசர போலீஸ் 100 டயல் செய்தான். பதட்டம் சேர்த்து கொண்டு பேசினான். விமான நிலையத்தில் ஒரு ஆசாமி டைம் பாமோட திரியிறான் சார். அவன் வரப்போற அதிபர் மகாடினிய கொலை செய்ய போறான் சார். அவனை பிடிங்க. அவன் இப்ப எங்க இருக்கான்? கண்ட்ரோல் அறையில் இருந்த அதிகாரி கேட்டார். ஏர்போர்ட் வாசல்ல கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறான். கங்கேலா நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆள் அடையாளம் என்ன? கதர் வேஷ்டி, கதர் ஜிப்பா, வாயில வெத்தலை பாக்கு, நெத்தியில சந்தனம் குங்குமம், கையில வளைக்கூடை ஒன்று வச்சிருக்கான். நீங்க யாரு? 2 நாள் முன்னாடி கமிஷனருக்கு ஃபோன் செஞ்சது நான் தான். விபரமா கேட்காதீங்க, சொன்னா அவன் என்ன பழி வாங்கிடுவான். முதல்ல அந்த அதிபரை காப்பாத்துங்க சார். கிரண் ரிசீவரை வைத்துவிட்டு நடந்து பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணீர் பிடித்து குடித்து டம்ளரை நசுக்கி போட்டுவிட்டு வாசலுக்கு நடந்தான். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று துவங்கி இன்னும் சில நிமிடங்களில் டெல்லி விமானம் வர இருப்பதை ஒரு பெண்ணின் குரல் லேசான எதிரொலியுடன் அறிவித்தது. கிரண் தனது வெள்ளை மாருதி வேனுக்கு வந்து அமர்ந்து கொண்டு
அலெக்ஸிடம், அவனோட வளைக்கூடையில நான் வச்சதை யாரும் பார்க்கலையே என்றான். நானே பார்க்கல. ஃபோன் பண்ணிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு. கதர் ஜிப்பா சைடு பையிலிருந்து காகித குப்பை எடுத்து பிரித்து உள்ளிருந்த கசங்கின வெற்றிலை எடுத்து காம்பு கிள்ளிக்கொண்டே மாணவர்களின் நடனத்தை இமைக்காமல் பார்த்தார். அவர் தோளில் கை வைத்த நியூட்டன், கொஞ்சம் இப்படி வரீங்களா என்றார். நியூட்டனுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ஏன், என்ன சார் என்றார் ஜிப்பா. வாங்க சொல்றேன். அவரை தன்னுடைய ஜீப்பிற்கு அழைத்து வந்தார் நியூட்டன். வளைக்குடையை வாங்கி அருகில் இருந்தவர்களிடம் கொடுத்து, பாருங்க என்றார். சார், இது என்னோட கூட சார், எதுக்கு பார்க்குறீங்க? அவர்கள் அவரை அலட்சியப்படுத்தி சோதனையிட்டு, இதோ என்று அவசரமாக பார்த்து, இன்னும் 15 நிமிஷத்தில் வெடிக்கிறதுக்கு செட் செய்யப்பட்டிருக்கு சார் என்று அதன் இணைப்புகளை துண்டித்தார்கள். அட, இது என்ன சார், என் பைக்குள்ள எப்படி வந்துச்சு? அதை நீங்க தான் சொல்லணும் சார் என்ற நியூட்டன் விட்ட முதல் அறையில் அந்த ஆசாமி வாயில் இருந்த வெற்றிலை சமாச்சாரங்கள் வெளியே சிதறின. ஐயோ, ஏன் சார் அடிக்கிறீங்க? நான் கௌரவமான ஆள் சார், கர்நாடக பாடகர், தில்லை சங்கர பாகவதர்னு கேள்விப்பட்டதில்லையா? பெங்களூருக்கு ஒரு கச்சேரிக்காக போய்கிட்டு இருக்கேன். போன வாரம் கூட ஹிந்துவில் என்னை பற்றி ஸ்டாப் ஐசே கத்தினார் நியூட்டன். ராகவன் என்று மற்றொரு ஆஃபீஸரை அழைத்து, இவரை அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்றுங்க, விசாரிங்க, நான் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். இது என்ன சார் வம்பா போச்சு? நான் விஐபி சார், 89ஆம் வருஷம் கலைமாமணி பட்டம் வாங்கினவன் சார், என்ன போய்? தில்லை சங்கர பாகவதர் புலம்பிக் கொண்டே இருக்க ராகவன் அவரை முரட்டு பிடியாக இழுத்துச் சென்று காவல் வேனில் ஏற்றினார். நியூட்டன் வயர்லெஸில் கமிஷனர் கோபிநாத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை சொல்லி, அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு ஃபோன் செஞ்சா அதே ஆசாமி தான் ஃபோன் செஞ்சிருக்கான். நல்ல வேலை, 15 நிமிஷம் கழிச்சு வெடிக்கிற மாதிரி செட் செஞ்சிருந்தது. அதில் இங்கே வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனார்த்தனன் வந்திருக்காரு, அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்றார். அடுத்த நிமிடம் போயிங் விமானம் வந்து இறங்கியது. கவர்னரின் உதவியாளன் கதவு திறந்துவிட கவர்னரும் அவர் மனைவியும் காரை விட்டு இறங்கினார்கள். உயர்மட்ட அதிகாரிகளும் பாதுகாப்பு படையினரும் புடைசூழ விமானத்தை நோக்கி நடந்தார்கள். புகைப்படக்காரர்கள் தொடர்ந்தார்கள். படிகள் சுமந்த வேன் சென்று விமானத்தின் வாசலுடன் படிகளை பொருத்த கதவு திறக்கப்பட்டதும் கருநீல நிற சூட் கோட்டில் முகத்தில் 1/2 லிட்டர் எண்ணெயுடன் சிரித்து கொண்டே இறங்கி வந்தார் கன்வே மகாடினி. பற்கள் மட்டுமே வெள்ளை, மீசை இல்லை, புருவங்கள் சாஸ்திரத்திற்கு. அவர் பின்னாலேயே முழு நீல கவுன் அணிந்து திருமதி மகாடினி வந்தார். கழுத்தை தேட வேண்டியிருந்தது. கிராப் வெட்டியிருந்தார். வெளிரின ரோஜா நிறத்தில் லிப்ஸ்டிக், காதில் கழுத்தில் ஆதிவாசி போல ஏதோ ஒரு பித்தளை சமாச்சாரங்கள் போட்டிருந்தார். கீழே இறங்கி வந்ததும் நமது கவர்னர் மகாடினியை கைகுலுக்கி மார்போடு அணைத்து கொண்டு சந்தன மாலை அணிவிக்க மற்றவர்களோடு இணைந்து சிவபிரசாத்தும் சர்ரக் சர்ரக் என்று படம் எடுத்தான். தொலைக்காட்சியும் இந்தியன் நியூஸும் கேமராவில் சுருட்டின. பிறகு திருமதிக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை போர்த்த அனைவரும் வெளியேறி நடந்தார்கள். மாணவர் கூட்டம் மாலைகளை தூக்கி எறிந்தன. மகாடினி அவர்களை நோக்கி கையசைத்துவிட்டு தனக்கான காரில் ஏறிக்கொண்டார். 2வது நிமிடம் எல்லா வாகனங்களும் புறப்பட்டுவிட முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பு படை சென்றது. போலாமா என்றான் அலெக்ஸ். ஓ, சாயங்காலம்தான் நமக்கு வேலை. ராவ் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிருப்பானா என்று வேனை ஸ்டார்ட் செய்தான் கிரண். அத்தியாயம் 7. மாம்பழம் வந்த ராவ் சிவபிரசாத்தின் வீடு இருக்கும் தெருவுக்கு முதல் தெருவில் ஒரு பேங்க் வாசலில் காரை நிறுத்தி இறங்கினான். காரை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு நடக்க துவங்கியவன் எதிரே ஸ்கூட்டரில் வந்தவனின் அழைப்பில் நின்றான். ஹலோ சார். ஸ்கூட்டர்காரன் ஓரமாக நிறுத்தி ஸ்டாண்டு போட்டுவிட்டு வந்து, எப்படி இருக்கீங்க சார், சௌக்கியமா என்றான். அவன் தன் கூலிங் கிளாஸை கலற்றியதும் அடையாளம் புரிந்து கொண்ட ராவ், என்னையா கிரி, ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் உங்க தயவு. எங்க இவ்வளவு தூரம், அதுவும் நடந்து? சும்மாதான், ஒரு ஆளை பார்க்க வந்தேன். காபி சாப்பிட்றியா? இருவரும் அருகில் இருந்த டீ கடைக்கு வந்தார்கள். ராவ் 2 காபி ஆர்டர் சொல்லிவிட்டு பெஞ்சில் அமர்ந்து கொண்டு அருகில் அவனை அமரச் சொல்லி கிசுகிசுப்பாக கேட்டான். 2 மாசத்துக்கு முன்னால ஒன்னு அனுப்பி வச்சியே, ஆந்திரா பார்ட்டி, ஞாபகம் இருக்கா? லட்சுமி பிரபாவா? யாருக்கு பேர் ஞாபகம் இருக்கு? 2 சடை, புருவத்துக்கு மேல ஒரு மச்சம். அதுவா? விலாசினி. கரெக்ட், விலாசினின்னு தான் பேர் சொன்னான். எங்க இருக்கா இப்போ? சிரமம் சார், 2 தெலுங்கு படத்துல தங்கச்சி ரோல் பண்ணுச்சு, ரொம்ப பிகு பண்ணிக்குது, பெரிய கைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஒன்னு சொல்லட்டுமா? புதுசு, சோப்பு சென்ட் விளம்பரத்துல எல்லாம் பண்ணுது. தமிழரசின்னு பேரு. நல்ல பேருப்பா. என்ன ரேஞ்சு? உங்க ரேஞ்சு தான். இன்னைக்கு ஏற்பாடு செய்திடலாமா? இன்னைக்கெல்லாம் தோதுபடாது, வேலை இருக்கு. போன் நம்பர் குறிச்சு தரேன், என்னைக்கு தோதுபடுதோ கூப்பிடுங்க. கிரி சொன்னார்னு சொல்லுங்க, நானும் சொல்லி வச்சிடுறேன். சரி. கிரி குனிந்து கீழே கிடந்த சிகரெட் பெட்டி எடுத்து கிழித்து உள்பகுதியில் போன் நம்பர் எழுதி இவனிடம் கொடுக்க
வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான் ராவ். காபி குடித்துவிட்டு புறப்படும்போது ராவ் ஒரு 20 ரூபாய் நோட்டை கிரி பையில் செருகிவிட்டு, அப்புறம் பார்க்கலாம் கிரி என்று நடந்தான். கைப்பையை கக்கத்தில் வைத்து கொண்டான். சிவபிரசாத் வீடு இருந்த தெருவில் ஒரு தள்ளுவண்டி காய்கறிக்காரனை தவிர வேறு யாரும் இல்லை. முட்டைக்கோஸ், தக்காளி, கத்திரிக்காய், கேரட் ஒரு ராகத்தோடு கூவியபடி அவன் தள்ள, அவனுக்கு 10 அடி இடைவெளி விட்டு ராவ் மெதுவாக நடந்தான். ஒரு வீட்டு பால்கனியில் ஒரு பெண் தோன்றி, ஏப்பா காலிஃப்ளவர் இருக்கா என்றாள். இல்லம்மா, புது பீட்ரூட் இருக்குமா. இல்ல வேணா. அந்த பெண் மறைந்து விட்டாள். வண்டிக்காரன் மீண்டும் ஒரு முறை ராகம் பாடிவிட்டு தெருமுனைக்கு சென்று திரும்பியதும் சட்டென்று சிவபிரசாத் வீட்டு வாசலுக்கு வந்தான் ராவ். கொய்யா மரத்தில் அணில் சரசரத்து ஏறியது. தூரத்து வாகன சத்தங்கள் தேய்ந்து கேட்டன. தனது சொந்த வீடு போல ராவ் சாவி கொத்தெடுத்து அந்த பூட்டை முயன்று சுலபமாக திறந்து கொண்டு உள்ளே வந்தான். கதவருகில் 2 இன்லாண்ட் கடிதங்கள் கிடந்தன. ராவ் அவசரமாக அருகில் இருந்த சிவபிரசாத்தின் அறைக்குள் வந்தான். ஒரு ஓரமாக நின்ற இரும்பு பீரோவின் ஒரு கதவில் பொருத்தியிருந்த கண்ணாடியில் முகம் பார்த்து விரல்களால் காற்றில் கலைந்திருந்த தலையை சரி செய்து கொண்டான். பீரோவின் சாவியை தேடத் துவங்கினான். மாடியில் அலமேலு மாமி கட்டிலில் குப்புறப்படுத்து காலாட்டி கொண்டே கதை புத்தகம் படித்து கொண்டிருந்தவள் தைக்க கொடுத்த ஜாக்கெட்டை இன்றைக்கு தருவதாக டெய்லர் சொன்னது நினைவுக்கு வர எழுந்தாள். கண்ணாடி பார்த்துவிட்டு மணிப்பர்ஸ் எடுத்து ஜாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு தன் வீட்டை பூட்டிக் கொண்டு படியிறங்கி வந்தவள் கீழே சிவபிரசாத்தின் வீடு திறந்திருப்பதை பார்த்தாள். அட, சிவபிரசாத் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டானா? சிவா சார் என்று உரிமையோடு கதவை தள்ளிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் மாமி. ராவ் அதிர்ந்தான். வாசல் கதவை தாளிட மறந்த முட்டாள்தனத்திற்காக நொந்தான். அங்கும் இங்கும் பார்த்து ஒளிவதற்கு அவசரமாக இடம் தேடி இறுதியில் அறையுடன் இணைந்த பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். தண்ணீர் பைப்பை திறந்துவிட்டு அடியில் வாளியை வைத்தான். சிவா சார் வந்துட்டீங்களா? கேட்டுக்கொண்டே அலமேலு மாமி சிவபிரசாத்தின் அறைக்குள் வந்தாள். தண்ணீர் சத்தத்தை கேட்டுவிட்டு, பாத்ரூம்ல இருக்கீங்களா? இப்பதான் குளிக்கிறீங்களா என்றாள். ராவ் எச்சில் விழுங்கினான். இது என்னடா வம்பு? என்ன பதில காணோம்? இப்பதான் குளிக்கிறீங்களான்னு கேட்டேன். ராவ் ஆமாம் என்பது போல விசில் அடித்தான். வேலை முடிஞ்சிடுதா? மீண்டும் ஆமோதித்து விசில் அடித்தான். விசில்லையே பதில் சொல்றீங்களா? குறும்பு. சிவா சார், மேஜை மேல வச்சிருக்கிற உங்க போட்டோல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த போட்டோவை நான் எடுத்துக்கட்டுமா? ராவ் பாத்ரூமுக்குள் விழித்தான். வந்த குரலில் ஏக்கம், அழைப்பு எல்லாம் இருந்தது. சிவபிரசாத் பெரிய ஆள் போலிருக்கிறது. கதவை கொஞ்சமாக திறந்து சிறிய இடைவெளியில் அலமேலு மாமியை பார்த்த ராவ் தர்ம சங்கடத்திலும் உதடுகளை நாக்கால் தடவி கொண்டான். போட்டோவை எடுத்துக்கட்டுமான்னு கேட்டேன். சரி என்று விசில் அடித்தான். அலமேலு மாமி பிரேம் போட்டு வைக்கப்பட்டிருந்த சிவபிரசாத்தின் புகைப்படத்தை எடுத்து சுற்றும் முற்றும் பார்த்து ஓசை வராமல் ஒரு முத்தம் கொடுத்து மார்பில் வைத்து கொண்டதை ராவ் பார்த்து கொண்டிருந்தான். சிவா, மத்தியானம் என் வீட்டில் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு வச்சிருக்கேன். அத்தனையும் செஞ்சு போடுறேன். சொல்லுங்க, 1 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். என்ன? ஓகே என்று விசில் அடித்தான் ராவ். நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் நீங்க என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க குளிச்சுட்டு மேலே வாங்க, நான் போய் சமையல் வேலையை கவனிக்கிறேன். நான் வைக்கிற விருந்துல இன்னைக்கு நீங்க அசந்து போயிட போறீங்க என்ற மாமி எக்ஸ்ட்ராவாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, துண்டு வேணுமா என்றாள். வேண்டாம் என்று ராவ் அவசரமாக விசில் அடித்ததும் அலமேலு மாமி அந்த புகைப்படத்துடன் சென்றாள். வாசல் கதவை திறந்து கொண்டு அவள் வெளியேறிய சத்தம் கேட்டதும் ராவ் பைப்பை நிறுத்திவிட்டு அவசரமாக அறைக்குள் வந்தான். வேகமாக வாசலுக்கு வந்து கதவை தாளிட்டு விட்டு மீண்டும் அறைக்குள் வந்தான். தலையணைக்கடியில் இருந்து எடுத்த சாவியை கொண்டு பீரோவை திறந்தான். தன் கைப்பையின் ஜிப்பை திறந்து கிரண் அந்த பீரோவில் வைக்க சொல்லி கொடுத்து விட்டவைகளை சிவபிரசாத்தின் பேண்ட் அடுக்கில் கடைசி பேண்ட்டுக்கு அருகில் வைத்தான். மூடினான். சாவியை முன்போல வைத்தான். கர்ச்சிப் எடுத்து பீரோவின் கதவில் பாத்ரூமுக்குள் பைப் மேல் என்று எங்கெங்கு தொட்டானோ அங்கெல்லாம் ரேகை துடைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அவசரமாக வீட்டை பூட்டினான். மாடியில் அலமேலு மாமி, மாமா உனக்கு அச்சு வெல்லம் வச்சிருக்கேன், வீணா எதுக்கு வெக்கப்பட்டு எட்டி நிக்கிற என்று பாடுவது சன்னமாக கேட்க ராவ் ஓட்ட நடையில் விரைந்து அடுத்த தெருவில் தன் காருக்கு வந்து புறப்பட்டான். அத்தியாயம் 8. அதே நாள் மாலை மணி 6. பகல் பதவி விலகி கொண்டிருக்க இரவு தன்னை அலங்கரித்து கொள்ள துவங்கி இருந்தது. அந்த ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்த கிரணும் அலெக்ஸும் வாசலில் இருந்த பெட்டிக்கடைக்கு வந்து சிகரெட் வாங்கினார்கள். கூடவே மாலை செய்தித்தாளும் வாங்கின கிரண் இப்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அடையாளத்தில் இருந்தான். நரையோடிய நடுவகிடெடுக்கப்பட்ட விக்கு வைத்து மேட்சாய் நரையோடிய மீசை, ஷெல் ஃப்ரேமில் கண்ணாடி, சஃபாரி சூட், கையில் வாக்கிங் ஸ்டிக்,
50 வயது தோற்றம் மேக்கப் சாதனங்களால் மிக சுலபமாக தருவிக்கப்பட்டிருந்தது. அலெக்ஸ் தன் உயிருக்குயிரான தாடியை மட்டும் சுத்தமாக ஷேவ் செய்திருந்தான். இருவரும் வெள்ளை மாருதி வேனுக்கு வந்து அமர்ந்தார்கள். கிரண் ஸ்டார்ட் செய்யாமல் செய்தித்தாள் விரித்து படித்தான். விமான நிலையத்தில் பரபரப்பு. கங்கேலா நாட்டு அதிபரை கொல்ல சதி, போலீஸ் முறியடித்தது. கங்கேலா நாட்டின் அதிபர் கன்வே மகாடினி இன்று டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு விமானம் மூலமாக வந்து சேர்ந்தார். அவரை தமிழ்நாடு கவர்னர் வரவேற்று தனது மாளிகைக்கு அழைத்துச் சென்றார். கங்கேலா நாட்டின் அதிபரின் உயிருக்கு சில தீய சக்திகள் குறிவைத்திருப்பதால் அவருக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இதையும் மீறி விமான நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்தனர். தில்லை சங்கரபாகவதர் என்னும் அந்த பாடகரை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். தனது பையில் அந்த வெடிகுண்டு எப்படி வந்தது என்று தெரியாதென்றும் அதை யாரோ வேண்டுமென்றே போட்டுவிட்டதாகவும் அவர் சொன்னார். இந்த வெடிகுண்டு சதியை முறியடிக்க போலீசுக்கு உரிய நேரத்தில் போன் செய்து உதவிய மர்ம மனிதர் யார் என்றும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். என்ன அலெக்ஸ், மர்ம மனிதரை கண்டுபிடிச்சிருவாங்களா என்று சிரித்த கிரண் வேனை ஸ்டார்ட் செய்தான். பாவம், அந்த ஆள் யாரோ பாகவதராம். இப்போ ஒப்பாரி ராகம் பாடிக்கிட்டு இருப்பாரு. போலீஸ் அது ஒண்ணுதான் சதின்னு நம்பி கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கும் இல்ல. சுந்தரதாஸ் ஆடிட்டோரியத்துல அவங்க எதிர்பார்க்க சான்ஸே இல்ல. மகாபலிபுரத்துல எந்த துர்சம்பவமும் நடக்கலன்னதும் மகாடினிக்கு வேற கண்டம் எதுவும் இல்லைன்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு ராத்திரிக்கு போலீஸ்காரங்க தூங்க போறதில்ல. ஆனா அலெக்ஸ், எல்லாம் உன் கையில தான் இருக்கு. 2வது தடவை முயற்சி செய்ய வாய்ப்பே கிடையாது. டோன்ட் ஒரி கிரண், என் எய்ம் இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்ல, இன்னைக்கும் ஆகக்கூடாது. மிச்சம் 15 லட்சம் எப்போ கிரண்? இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு என் வீட்டுக்கு கொண்டாந்து தரதா சொல்லியிருக்கான். நீயும் ராவும் வந்துருங்க. மாருதி வேன் ஆழ்வார்பேட்டையை தொட்டது. சுந்தரதாஸ் ஆடிட்டோரியம் சரம் சரமாய் பல வர்ண விளக்குகள் தொங்கவிட்டு கொண்டு பளிச்சிட்டது. மரங்களிலும் விளக்குகளை தூவியிருந்தார்கள். பேண்டு வாத்தியம் இசைத்து கொண்டிருந்தார்கள். பேட்சு குத்தின வரவேற்பு குழு வாசலில் மாலையோடு காத்திருந்தது. விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த முக்கியமான அரசாங்க அதிகாரிகள், நகரின் முக்கிய பிரமுகர்கள் கார்களில் வந்து இறங்கினார்கள். நுழைவாயிலில் அழைப்பிதழ் காட்டப்பட்ட பிறகே ஒவ்வொருத்தரும் அனுமதிக்கப்பட்டார்கள். அடுத்து 2 போலீஸ் அதிகாரிகள் நின்று எல்லோரையும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு தொந்தரவுக்கு சாரி என்று சொல்லி சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதித்தனர். ஒரு ஜீப்பில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனார்த்தனன் அமர்ந்திருக்க அவர் அருகில் கீழே நியூட்டன் நின்று கொண்டிருந்தார். உங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. தேங்க்யூ சார். அந்த முக்கியமான ஏற்பாட்டை கமிஷனர் அவசியம்தானான்னு 4 தடவையாவது கேட்டிருப்பாரு இல்லையா? ஆமா சார், என் மனசுல பட்டதா சொன்னேன். அந்த மகாடினி என்ன சொல்வாரோன்னு நினைச்சேன். நீங்க நிதானமா விளக்கி சொன்னதும் அவர் ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டாரு. பின்ன அவரோட உயிர் பிரச்சனை இல்லையா? மனுஷனுக்கு பல நாடுகள்ல தீவிரமான எதிர்ப்பு இருக்கான். வர்றாரு. முதலில் கவர்னரின் காரும் அதைத் தொடர்ந்து கங்கேலா அதிபரின் காரும் வந்து நின்றன. இறங்கினார்கள். சிவபிரசாத் உள்ளிட்ட புகைப்படக்காரர்கள் பிளாஷ் அடித்தார்கள். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் உயர் அதிகாரி கவர்னருக்கும் அதிபருக்கும் மாலைகள் போட்டு கலை நிகழ்ச்சிக்கான பேட்சுகளை மார்பில் குத்திவிட்டார். இளம் பெண்கள் இருவர் நீட்டின சந்தனத்தை கவர்னர் தொட்டுக்கொள்ள மகாடினி அதை என்ன செய்ய வேண்டும் என்று ஆங்கிலத்தில் கேட்டு விளக்கம் தெரிந்து கொண்டு பிறகு எடுத்து நீட்டிய பெண்ணின் கன்னத்தில் தடவிவிட்டு பெரிய ஹாஸ்யமாக சிரித்தார். கலையரங்கத்தினுள் நடத்தி செல்லப்பட்டார். அவரை தொடர்ந்த புகைப்படக்காரர்களையும் அதிகாரிகள் நிறுத்தினார்கள். அடையாள அட்டை காட்டப்பட்ட பிறகே அனுமதித்தார்கள். தூரமாக சற்று நிழலாக நிறுத்தியிருந்த மாருதி வேனுக்குள் சிகரெட் பிடித்தபடி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் கிரணும் அலெக்ஸும். கிரண் நேரம் பார்த்தான். மணி 7. உள்ளே தமிழ்தாய் வாழ்த்து துவங்கியது. மேடையில் 3 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. கவர்னர், அதிபர், சுற்றுலாத்துறை உயர் அதிகாரி. முதல் வரிசையில் அதிபரின் மனைவி மற்றும் அவருடன் வந்தவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். மேடைக்கு முன்பாக கீழே தொலைக்காட்சி, தமிழக செய்தித்துறை கேமராக்கள் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தப்பட்டு இயங்கின. பத்திரிகைகளைச் சேர்ந்த புகைப்படக்காரர்கள் 10-12 பேர் அவ்வப்போது மேடையை, பார்வையாளர்களை படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். எத்தனை மணிக்கு கிரண் என்றான் அலெக்ஸ். கிரண் பாக்கெட்டில் இருந்து உள்ளே நடக்கும் விழாவின் நிகழ்ச்சி நிரல் பிரதி ஒன்றை எடுத்து பிரித்து மடியில் வைத்து பார்த்தான். 7 தமிழ்தாய் வாழ்த்து, 7:2 வரவேற்புரை, 7:8 கவர்னர் உரை, 7:13 அதிபர் உரை, 7:20 கலை நிகழ்ச்சிகள் துவக்கம். ஆரம்பிக்க வேண்டியதான் அலெக்ஸ். அதிபர் 7:13 7:20 வரைக்கும் மேடையில் நின்று பேசுறாரு. இவர் நெஞ்ச குறிப்பார்க்க அதான் தோதான நேரம். நீ போய் நாம பேசிக்கிட்டபடி போன் செஞ்சுட்டு வந்துரு, நான் பாத்துக்கிறேன் என்றான் கிரண்.
உள்ளே மேடையில் மட்டுமே பிரகாசமான வெளிச்சம் இருக்க, பார்வையாளர்கள் பக்கம் பாதி இருட்டு இருந்தது. வரவேற்புரை நிகழ்ந்து கொண்டிருக்க, பேட்ச் குத்தின ஆசாமி புகைப்படக்காரர்கள் நின்று கொண்டிருந்த பகுதிக்கு வந்து, "இதுல யாரு சிவபிரசாத்?" என்றான். "நான் தான். என்ன சார்?" என்றான் சிவபிரசாத். "உங்களுக்கு ஃபோன், ஆபீஸ் ரூமுக்கு போங்க." சிவபிரசாத் அரங்கத்தின் உள்ளே இருந்த மற்றொரு உள்வழியாக நடந்து அலுவலக அறைக்கு வந்தான். அங்கே யாரும் இல்லை. ரிசீவரை எடுத்து, "ஹலோ சிவபிரசாத், யாரு?" என்றான். "சிவபிரசாத், தாம்பரம் போன உங்க அம்மா இப்போ எங்க கஸ்டடியில. மேற்கொண்டு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா உடனே ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில வா. வாசலுக்கு பக்கத்துல தள்ளி நிக்கிற வெள்ளை மாருதி வேனுக்கு வா. வேன் நம்பர் TN097171. உடனே வா, தனியா வா." அத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட வெளவெளத்து போனான் சிவபிரசாத். "அம்மா கஸ்டடி? என்ன இதெல்லாம்? யார்?" உடனே வியர்த்தது. சிவபிரசாத் போனை வைத்துவிட்டு வாசலுக்கு வர, மீண்டும் அரங்கத்திற்குள் வரவேண்டியிருந்தது. நடுவின தனது ஜீன்ஸ் தொப்பியை சரியாக வைத்துக்கொண்டு, கழுத்தில் மாட்டியிருந்த கேமராவின் லென்ஸ் கவர் போட்டு மூடிக்கொண்டு, இருட்டில் ஒருவர் காலை மிதித்து சாரி சொல்லி நுழைவாயில்களில் ஒன்றை அடைந்தான். வெளியே வந்தான். "திரும்பி வருவீங்களா?" என்றான் அங்கே நின்ற செக்யூரிட்டி ஆசாமி. என்று விட்டு வேகமாக நடந்தான். வெளியே அங்கங்கே மரங்கள், ஏராளமான கார்கள். வெளி காம்பவுண்டிற்கு அருகில் உள்ளடங்கின இருட்டில் குறிப்பிட்ட வெள்ளை மாருதி வேனை பார்த்து அதன் அருகில் சென்றான். சிவபிரசாத் அருகில் வந்ததும் அதன் கதவு திறந்து, "உள்ள வாப்பா, பேசலாம்" என்றான் கிரண். சிவபிரசாத் உள்ளே வந்ததும் கதவு மறுபடி மூடப்பட்டு வினாடியில் அவன் முகத்தில் கைக்குட்டையுடன் கூடிய கிரணின் கை பொத்தியது. நச்சுக்காற்றை வலுக்கட்டாயமாக சுவாசிக்க வைத்தது. வினாடிகளில் சிவபிரசாத் மயங்கினான். அலெக்ஸ் கதவு தட்டி உள்ளே வந்தான். சிவபிரசாத் அணிந்திருந்த அதே நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் சட்டையும், ஜீன்ஸ் ஜெர்கினும், ஜீன்ஸ் துணியில் தொப்பியும் அணிந்திருந்த அலெக்ஸ், கிரண் சிவபிரசாத்தின் பாக்கெட்டில் இருந்து எடுத்து தந்த அடையாள அட்டையை வாங்கி வைத்து கொண்டான். ரெடியாக செட்டப் செய்து வைத்திருந்த நிக்கான் கேமராவை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டான். "ஆல் த பெஸ்ட் அலெக்ஸ்." கை குலுக்கினான் கிரண். சிவபிரசாத்தின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அவனுடைய பைக் சாவியை எடுத்து நீட்டினான். "முதல்ல காட்டினேனே சிவபிரசாத்தோட பைக்கை, நல்லா பார்த்துக்கிட்ட இல்ல? பைக்கை எங்க விடணும்னு நினைவிருக்கா?" "இருக்கு. ராவ் தான் எனக்காக அம்பாசிடரோட காத்துக்கிட்டு இருப்பானே." "வெல், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ புறப்படு." "இந்த இடத்துல இருந்து புறப்படுறேன், ஆனா வழியில வெயிட் பண்றேன். உன் பைக்கு கிராஸ் பண்ணதும் நான் ஹோட்டல் செந்தூர் போறேன். 3 பேரும் 11 மணிக்கு உன் வீட்டில் மீட் பண்றோம்." "எஸ்" என்றான் கிரண். பீக் வைத்த தொப்பியை பாதி முகம் மறைக்கும்படி முன்னால் இழுத்து விட்டு கொண்டு அலெக்ஸ் ஆடிட்டோரியத்தின் நுழைவு வாயில் நோக்கி நடக்க, கிரண் இறங்கி டிரைவிங் சீட்டுக்கு வந்து வேனை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். அத்தியாயம் 9. எந்த வாசலில் சிவபிரசாத் வெளியே வந்தானோ அதே வாசல் வழியாக கேஷுவலாக அலெக்ஸ் உள்ளே நுழைய, அங்கே நின்ற செக்யூரிட்டி ஆசாமி சற்று முன் வெளியே சென்ற அதே போட்டோகிராஃபர் தான் என்று சுலபமாக நம்பி ஒரு கேள்வியும் கேட்காமல் விலகி வழிவிட்டான். உள்ளே மேடையில் அதிபர் மகாடினி எழுதி வைத்திருந்த காகிதம் பார்த்து பார்த்து ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்க, அலெக்ஸ் அரையிருட்டில் நின்ற மற்ற புகைப்படக்காரர்களுடன் கலந்து கொண்டான். கேமராவை கண்ணில் வைத்தான். விரலை கிளிக் பட்டன் மேல் பட்டும் படாமலும் வைத்தான். ரோஸ்டம் மேல் லேசாக சாய்ந்தபடி நின்றிருந்தார் மகாடினி. நல்ல உயரமான ரோஸ்டத்திற்கு மேல் மார்பும் தலையும் தெரிந்தன. கிரீம் நிற சூட்டும் கோட்டும் அணிந்து ரோஜாப்பூ குத்தி இருந்தார். சிகப்பு நிற டை மேல் தங்கப்பின். மார்பில் விழா நம்பர் குத்திவிட்ட பேட்ச் காற்றில் லேசாக அசைய, கேமரா வழியாக மிகச் சரியாக அந்த பேட்சுக்கு குறிவைத்தான் அலெக்ஸ். நடுவில் குறுக்கீடு எதுவுமின்றி ரொம்ப வாகாக அமைய அலெக்ஸ் சுற்றிலும் ஒருமுறை ரகசியமாக பார்த்து கொண்டான். பார்வையாளர்கள் கவனம் முழுக்க மேடை பக்கம் இருந்தது. சக போட்டோகிராஃபர்கள் போட்டோ எடுப்பதும் நகர்வதுமாக இருந்தனர். அலெக்ஸ் தீர்மானித்தான். மனதிற்குள் எண்ண துவங்கினான். அலெக்ஸ் கிளிக் செய்தான். அந்த தோட்டா சத்தமில்லாமல் வெளியேறி சுழன்று சுழன்று பயணம் செய்து மிகச் சரியாக மகாடினியின் நெஞ்சில் பொத்தல் போட்டுக்கொண்டு இறங்க, ரத்தம் பீச்சி அடிக்க, மகாடினி சரிய, அவரை நோக்கி சில ஆபீசர்ஸ் விரைய, கூட்டத்தில் பயங்கரமான பரபரப்பு ஏற்பட அலெக்ஸ் மெதுவாக வாசல் பக்கம் நழுவினான். "ஆம்புலன்ஸ்" என்று யாரோ கத்தினார்கள். அரங்கத்தின் எல்லா விளக்குகளும் போடப்பட்டன. மகாடினியை தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட ஓடினார்கள். "ஆடிட்டோரியத்தோட எல்லா கதவுகளையும் சாத்துங்க, யாரும் வெளியில போகக்கூடாது" என்று மைக்கில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜனார்த்தனன் கத்த, அதற்குள் ஒரு வாசலை நெருங்கிவிட்ட அலெக்ஸ் அதன் கதவை சாத்த வந்த செக்யூரிட்டி ஆசாமி முகத்தில் பலமாக ஒரு குத்து விட்டுவிட்டு வெளியேறி பாய்ந்தான். அடுத்த பாய்ச்சலில் அலெக்ஸ் சிவபிரசாத்தின் பைக்கில் இருந்தான்.
அலறிக்கொண்டு ஆம்புலன்ஸ் வண்டி புறப்பட்டு செல்ல அலெக்ஸ் பைக்கை ஸ்டார்ட் செய்து அரை வட்டம் அடித்த போது குத்து வாங்கின ஆசாமி 4-5 பேருடன் ஓடி வந்து இவன் திசையில் கை நீட்டி அவசரமாக பேசுவதை வினாடியில் ஒரு பகுதியில் கவனித்துவிட்ட அலெக்ஸ் கியர் மாற்றி சீறி ஆடிட்டோரியத்தின் காம்பவுண்டை விட்டு வெளியேறி சாலையில் கலந்து அடையாரை நோக்கி பறந்தான். 2 போலீஸ் ஜீப்புகள் புறப்பட்டன. காளையப்பா நர்சிங் ஹோம் அருகில் பேசிக்கொண்டபடி ஸ்டார்ட் செய்த நிலையில் அம்பாசிடரில் ராவ் காத்திருக்க அலெக்ஸ் அந்த பைக்கை க்ரீச் என்று பிரேக் அடித்து நிறுத்தி அவசரமாக ஸ்டாண்டு போட்டுவிட்டு கழுத்தில் மாட்டியிருந்த கேமராவை கலற்றி பைக் மேல் மாட்டி வைத்துவிட்டு ராவின் காருக்குள் பாய்ந்து ஏறிக்கொண்டான். 2 நிமிடங்கள் கழித்து விடாமல் துரத்தி வந்த 2 ஜீப்புகளும் சாலையோரம் நின்ற பைக்கின் எண் பார்த்து பிரேக் அடித்து நிறுத்தி இறங்கினார்கள். ஒன்றில் நியூட்டன் இருந்தார். இறங்கினார். தனது வேனை அலெக்ஸ் மின்னல் வேகத்தில் கடந்ததும் கிரண் புறப்பட்டு ஏர்போர்ட் செல்லும் வழியில் இருந்த ஹோட்டல் செந்தூர் வந்தான். வெளிப்புறம் பார்க் செய்து என்ஜினை அணைத்து இறங்கி பின்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். சரிந்து படுத்திருந்த சிவபிரசாத்தின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு தண்ணீர் பாட்டில் எடுத்து தெளித்தான். சிவபிரசாத் விழித்து கொண்டு மெல்ல உணர்வு பெற்று உடனே எழுந்து கொண்ட போது கிரண் கையில் ரிவால்வர் வைத்துக்கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தான். என்ன இது? எங்க வந்திருக்கோம்? எங்க அம்மா எங்க? நீ யாரு? பதறினான் சிவபிரசாத். ஒரே நேரத்துல இத்தனை கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? உங்க அம்மாவை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 404ல பாத்ரூமுக்குள்ள உங்க அம்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கோம். அட பாவிங்களா, எதுக்கு? பேசலாம், விபரமா பேசலாம். இப்ப நீ என்ன செய்யற? நீ மட்டும் தனியா ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு போற. என் பேரு ராஜசேகர். என் செக்ரட்டரிய அனுப்பி ரூம் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன். ரூம் நம்பர் 404, சாவி கொடுங்கன்னு கேளு. கையெழுத்து போட சொல்வாங்க. ராஜசேகர்னு கையெழுத்து போடு. ரூம் சாவியை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வா. கதவை திறந்து உள்ள போய் பாத்ரூம்குள்ள உங்க அம்மாவை முதல்ல பார்த்துடு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். இப்ப நான் சொன்னதுல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம நடந்துக்கணும். புரிஞ்சுதா? தலையசைப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. இறங்கி போ. உன் பேர் என்ன சொன்னேன்? ராஜசேகர் என்றான் சிவபிரசாத். ரூம் நம்பர் என்ன? 404. வெரி குட், போ. மகாடினி சுடப்பட்டதோ அந்த காரியம் தன் அடையாளத்தில் நடத்தப்பட்டதோ தெரியாமல் தன் அம்மா கவலையில் உந்தப்பட்ட சிவபிரசாத் பதட்டத்தோடு ரிசப்ஷன் வந்தான். அங்கிருந்த இளைஞன் எஸ் என்றதும் சொன்ன பாடத்தை ஒப்புவித்தான். இயந்திரமாய் கையெழுத்திட்டான். சாவியை வாங்கி கொண்டான். 4வது மாடியில் என்கிற தகவலை கேட்டுக்கொண்டு லிப்டில் பயணம் செய்து 4வது தளத்தில் வெளிப்பட்டான். 404ஆம் எண் அறைக்கு வந்து அவசரமாக கதவை திறந்தான். உள்ளே வந்தான். இணைப்பு குளியலறையை நோக்கி வேகமாக வந்தான். அதன் கதவை திறந்து உள்ளே வந்து பார்க்க பாத் டப்பும் ஷவரும் தான் இருந்தன. குழப்பமாக திரும்ப கிரண் இப்போது கையில் ரிவால்வருடன் அறைக்குள் நின்று கொண்டிருந்தான். சிவா, உன் அம்மா இங்க இல்ல, சும்மா சொன்னேன். அவங்கள வேற ஒரு இடத்துல வச்சிருக்கோம். இங்க வா, உட்காரு என்றான். அவன் கையில் மட்டும் ரிவால்வர் இல்லை என்றால் பாய்ந்து குரல் வலையை பிடித்திருப்பான் சிவபிரசாத். தன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்து, நீங்க யாரு? இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு என்றான் கோபமாக. பொறுமை. அம்மா முக்கியம் இல்லையா? அவங்க உயிர் முக்கியம் இல்லையா? அதனால நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே? கிரண் அரை பாட்டில் விஸ்கி எடுத்து அவன் முன்னால் வைத்தான். தண்ணீர் ஜக்கையும் கிளாஸ் டம்ளரையும் எடுத்து அருகில் வைத்தான். கமான், ஊத்திக்கோ, குடி. எனக்கு வேணாம் என்றான் சிவபிரசாத் மிரட்சியுடன். இது கோரிக்கை இல்ல சிவபிரசாத், உத்தரவு. இப்பதானே சொன்னேன், சொன்னபடி கேட்கணும்னு. குடி, காரணம் இருக்கு, குடி. கிரண் ரிவால்வரை அவன் பக்கமாக திருப்ப அவன் மனநிலையை சந்தேகப்பட்டபடி சிவபிரசாத் விஸ்கி ஊற்றி தண்ணீர் கலந்து பெக் குடித்துவிட்டு, சொல்லு, என் அம்மா எங்க என்றான். பத்திரமா இருக்காங்க, இன்னொரு பெக்கு குடி. சிவபிரகாஷ் மறுத்து அவன் மிரட்டி வேறு வழியின்றி இன்னொரு பெக், பிறகு ஒரு பெக், மீண்டும் ஒரு பெக். கடைசி பெக் பாதி குடித்து கொண்டிருக்கும் போதே போதை அவனை முழுவதுமாக ஆட்கொண்டு விட அந்த நீளமான சோஃபாவில் அம்மா, என் அம்மா எங்கே என்று அரற்றிக்கொண்டே சரிந்து நினைவற்று போனான். கிரண் தனது கைரேகைகளை அங்கங்கே துடைத்துவிட்டு எழுந்து அறையை விட்டு வெளியேறி கதவை சாத்தும் முன்பாக அதில் டூ நாட் டிஸ்டர்ப் எழுத்துக்களை எரியவிட்டான். புறப்பட்டான். அத்தியாயம் 10. அந்த தொலைபேசி அலுவலகம் முன்பாக ஜீப்பை நிறுத்தச் சொல்லி இறங்கின நியூட்டன் உள்ளே விரைந்து டைரக்டரி கேட்டு புரட்டி முன்னணி தமிழ் தினசரியின் எண் தேடினார். குறித்து கொண்டு சுழற்றினார். ஹலோ, முன்னணி ஆபீஸ், நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். உங்களோட போட்டோகிராஃபர் சிவபிரசாத் சுந்தரதாஸ் கலையரங்கத்துல ஒரு கொலை செஞ்சுட்டு தப்பிச்சிருக்காரு. அவரோட வீட்டு விலாசம் வேணும். கொலையா? ஆமா, விளக்கமா சொல்ல அவகாசம் இல்ல.
அவரோட வீட்டு விலாசம் சொல்லுங்க. சொல்லப்பட சின்ன டைரியில் குறித்து கொண்டார் நியூட்டன். உங்க ஆபீஸுக்கு போலீஸ் வரும். சிவபிரசாத் அங்க ஒரு வேளை வந்தா அவங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. எங்க ஆளுங்க மஃப்டியில உங்க ஆபீஸை சுத்தி நிப்பாங்க. உங்க பப்ளிஷருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. போனை வைத்துவிட்டு நியூட்டன் வெளியே வந்து ஜீப்பில் ஏறினார். 10 நிமிடங்களில் மேற்கு மாம்பலத்தில் சிவபிரசாத்தின் வீட்டின் முன்னால் ஜீப் நின்றது. நியூட்டனும் 3 உதவி இன்ஸ்பெக்டர்களும் இறங்கினார்கள். நியூட்டன் உத்தரவிட்டு வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டது. உள்ளே வந்து சோதனை போட்டார்கள். சிவபிரசாத்தின் அறையில் பீரோவின் சாவி தேடி எடுத்து திறந்து ஆராய்ந்த போது பேண்ட்டுக்கு அடியில் அந்த பிரவுன் நிற கவர் கிடைத்தது. அதை எடுத்த நியூட்டன் உள்ளிருந்தவைகளை வெளியே எடுத்தார். அவை: 1. அதிபர் மகாடினியின் வண்ண புகைப்படம். 2. மகாடினியின் சென்னை புரோகிராம் டைப் செய்யப்பட்ட காகிதம். 3. சுந்தரதாஸ் அரங்கின் நிகழ்ச்சி நிரல் பிரதி. 4. ராஜசேகர் என்ற பெயரில் 21ஆம் தேதி பெங்களூர் செல்ல விமான டிக்கெட். 5. 1000 அமெரிக்கன் டாலர்கள். 6. ஹோட்டல் செந்தூரின் விசிட்டிங் கார்டு 1. அந்த கார்டின் பின்புறம் பெயர் ராஜசேகர், அறை எண் 404 என்று எழுதப்பட்டிருந்தது. மை காட் என்றார் நியூட்டன். ராகவன், இதோ பாத்தீங்களா? இந்த சிவபிரசாத்துக்கு மகாடினிய கொலை செய்ய சொல்லி யாரோ பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஃப்ளைட்ல ராஜசேகருங்கிற பேர்ல பெங்களூருக்கு தப்பி போறது அவனோட பிளான். இந்த டிக்கெட்டை எடுக்க அவன் வீட்டுக்கு வரலாம். நீங்க வெளியில மறைவா வெயிட் பண்ணுங்க. நான் ஹோட்டல் செந்தூர்ல அவன் இருக்கானான்னு பாக்குறேன். இதென்ன என்றார். அவர் கையில் வைத்திருந்த 2 இன்லாண்ட் கடிதங்களை பார்த்தார். சிவபிரசாத்துக்கு வந்த லெட்டர் சார், கதவோரத்தில் கிடந்தது. நியூட்டன் வாங்கி 2லும் அனுப்பியவர் விலாசங்களை மட்டும் பார்த்தார். 1 தாம்பரம் விலாசம், ஜானகி என்று துவங்கி இருந்தது. மற்றொன்று மணிமேகலை பிரசுரத்தின் விலாசம் அச்சாகி இருந்தது. 2ஐயும் நியூட்டன் அவசரமாக பிரித்தார். தாய் மகனுக்கு எழுதிய கடிதத்தில் டிபார்ட்மெண்ட்டுக்கான செய்தி எதுவும் இல்லை. மணிமேகலை பிரசுரம் பிரபலமானவர்களின் விலாசங்கள் சமீபத்திய பதிப்பு வெளிவந்து விட்டதை அறிவித்திருந்தது. நியூட்டன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது எதிர்பட்டால் அலமேலு மாமி. என்ன சார் பிரச்சனை? நான் மாடி வீட்டில் குடியிருக்கேன் என்றால் பதைப்புடன். இந்த வீட்டில் இருக்கிற சிவபிரசாத் ஒரு கொலையை செஞ்சுட்டு தப்பிட்டாருமா. அவர் வந்தா உடனே போலீஸுக்கு நீங்க ஃபோன் செய்யுங்க. கொலையா? சிவா சாரா? சேச்சா, இருக்காது சார். நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு தப்பா இங்க வந்துட்டீங்க. சிவா சார் ரொம்ப நல்லவர். அப்படியெல்லாம் செய்கிறவர் இல்ல. எல்லாரும் நல்லவங்க தாம்மா, சுயரூபம் தெரியற வரைக்கும் என்ற நியூட்டன் சிவபிரசாத் வீட்டில் எடுத்த பிரவுன் கவருடன் ஜீப்பில் ஏறிக்கொண்டார். விமான நிலையம் செல்லும் வழியில் அந்த நட்சத்திர ஹோட்டலான செந்தூருக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது இரவு மணி 9:30. நியூட்டன் ரிசப்ஷனுக்கு வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 404இல் ராஜசேகர்னு யாரும் தங்கியிருக்காங்களா என்றார். ஆமா சார், ஹீ இஸ் இன் தி ரூம் நவ். என்ன விஷயம்? ஹீ இஸ் கனெக்டட் வித் எ மேஜர் கிரைம். அவனை நாங்கள் அரெஸ்ட் செய்தாகணும். அறை எண் 404க்கு வந்தார்கள். கைப்பிடியை அழுத்தி பார்க்க உள்ளே தாளிடாததால் கதவு திறந்து கொண்டது. உள்ளே சிவபிரசாத் மதுபோதையில் சுய நினைவின்றி கிடக்க, ராஸ்கல், எவ்வளவு கூலா ஒரு பெரிய கொலையை செஞ்சுட்டு பேர் மாத்தி இங்கே வந்து சொகுசா தங்கி தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடக்காம பாருங்க என்ற நியூட்டன் அவனை நிமிர்த்தி உட்கார வைத்து கன்னத்தில் பொல்லேர் என்று அறைந்தார். ஒரே ஒரு முறை கண்களை திறந்து பார்த்து மீண்டும் சரிய, முழு போதையில இருக்கான், அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு வாங்க என்றார். இரவு மணி 11. கமிஷனர் கோபிநாத் நியூட்டனின் கையை அழுத்தமாக பற்றி குலுக்கினார். வெல்டன் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட அந்த யோசனையை சொன்னதாலதான் நம்மால அதிபர் மகாடினிய காப்பாற்ற முடிஞ்சது. அவரை ஜனார்த்தனன் பத்திரமா சிங்கப்பூர் விமானத்துல ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாம ஏத்தி அனுப்பிட்டதா இப்பதான் போன் செஞ்சாரு. டூப் அதிபரா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நியூட்டன் முகத்தில் பரவின பரவசத்தை மறைத்து கொண்டு, சார், காலையில ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம் என்னை யோசிக்க வச்சுது. 2 நாள் முன்னாடி போன் செஞ்ச அதே நம்பர் தான் காலையில போன் செஞ்சது. வெடிகுண்டோட மாட்டிக்கிட்ட பாகவதரோ அப்பாவின்னு எழுதி ஒட்டி இருக்கு. அவரோட கூடையில யாரோ வச்சுட்டு நமக்கும் போன் பண்ணினதா யோசிச்சேன். அதாவது நம்மளை டைவர்ட் செய்யறதுக்காக அதிபரை கொல்ல ஒரே ஒரு சதிதான். அந்த சதி முறியடிக்கப்பட்டுடுச்சுன்னு நாம மற்ற நிகழ்ச்சிகள்ல கொஞ்சம் அசட்டையா இருக்கணும்னு எதிர்பார்த்து செய்யப்பட்ட பிளானா எனக்கு பட்டுது. மகாடினிக்கு நிச்சயமா இன்னொரு கொலை முயற்சி நடக்க போகுதுன்னு யூகிச்சேன். மகாடினியோட வந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட நானும் ஏசியும் போனோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்காகவே பயன்படுத்த மகாடினி மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள 2 பேரை செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல வச்சிருக்கிறதாகவும் அதுல ஒருத்தர் கூடவே வந்திருக்கிறதாகவும் சொன்னாரு. சுந்தரதாஸ் அரங்கத்துல அந்த டூப் அதிபரை கலந்துக்க சொல்றது பெட்டர்னு தீர்மானிச்சோம். மகாடினி கிட்ட எங்க யோசனைய சொன்னோம். என் செக்யூரிட்டி தான் முக்கியம்னு சொன்னாரு. அதுபடி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு
குண்டடிப்பட்டு இறந்து போனது டூப் அதிபர். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் பேரு அலன் ரோஜர். எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் இழப்பு தானே சார். மர்டர் இஸ் மர்டர். அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே தவிர்க்க முடியாம போயிடுச்சே என்றார். நியாயம்தான். ஆனா உடனே சூட்டோட சூடா குற்றவாளியை கைது செஞ்சிட்டீங்களே. டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு கிரெடிட் தான். என்ன சொல்றான் சிவபிரசாத்? குற்றத்தை ஒப்புக்கிறானா? எந்த குற்றவாளி சார் உடனே ஒத்துக்கிட்டான்? தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். ஆடிட்டோரியத்துக்கு யாரோ ஃபோன் செஞ்சு இவனை கூப்பிட்டு இவங்க அம்மாவை கடத்தி வச்சிருக்கிறதா சொன்னாங்களாம். வெளியில மாருதி வேனுக்கு வர சொன்னாங்களாம். இவன் போனதும் மயக்கப்படுத்தினானா அந்த ஆசாமி. அப்புறம் துப்பாக்கி முனையில இவனை ஹோட்டல் செந்தூர் அழைச்சிக்கிட்டு வந்தானா. ரூமுக்கு வர வச்சு மிரட்டி குடிக்க வச்சானா. ரீலா சுத்துறான் சார். எதுவும் நம்புறதுக்கு இல்ல. மாருதி வேன் நம்பர் சொன்னான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சார். மெட்ராஸ் கலெக்டரோட வண்டி நம்பர் அது. ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை தாக்கிட்டு ஓடி இருக்கான். என் கண் முன்னால பைக்ல பறந்தான். நானே துரத்தினேன். அப்புறம் பைக்கை பாதி வழியில போட்டுட்டு டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சு தப்பிச்சிட்டான். வீட்டில் இவனோட பிளான் டீட்டெயில்ஸ், தப்பிக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு வச்ச டிக்கெட், வாங்கின அமெரிக்கன் டாலர்ஸ் எல்லாமே இருக்கு சார். ஆனா எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த சதிக்கு யார் பின்னணி, எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தது யாருன்னு அவன் வாயாலே வரவழைச்சிடுறேன் பாருங்க. செய்யுங்க என்று நேரம் பார்த்த கமிஷனர், பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு ஒரு அவசர மீட்டிங் ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தேன். இறந்தது மகாடினி இல்லைன்னு முதல்ல ஃபிளாஷ் பண்ணியாகணும் என்று எழுந்து கொண்டார். அத்தியாயம் 11. அதே ஏப்ரல் ராத்திரி, அதே 11 மணி. கிரணின் வீட்டின் குளிரறை. சியர்ஸ் என்று கிரண், ராவ், அலெக்ஸ் 3 பேரும் பீர் பாட்டில்களை மோதிக்கொண்டார்கள். ரொம்ப பர்ஃபெக்டா பிளான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ராவ் என்ற கிரண் தனது செட்டப் நரைவிக்கையும் மீசையையும் எடுத்து போட்டான். சிவபிரசாத் வீட்டில இருந்து நாம வச்சதையெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. ஹோட்டல் செந்தூர்ல சிவபிரசாத்தை கைது செய்துட்டாங்க. நாம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் கச்சிதமா நடந்துடுச்சு. சிவபிரசாத் சொல்ற தகவல்ல நம்மளை பத்தி லீட் எதுவும் போலீஸுக்கு கிடைக்க வாய்ப்பில்லையே என்றான் அலெக்ஸ். நோ, சிவபிரசாத் மாருதி வேனோட நம்பர் சொல்லியிருப்பான். அது மெட்ராஸ் கலெக்டரோட நம்பர்னு தெரிஞ்சதும் சிரிச்சிருப்பாங்க. என்னை பத்தி என்ன வர்ணிப்பான்? என் ஓல்டு கெட்டப்ப வர்ணிப்பான். நான் துப்பாக்கி வச்சு மிரட்டி தான் அவனை ஒவ்வொரு காரியமா செய்ய வச்சேன்னு சொல்லுவான். நம்ப மாட்டாங்க. அவனால எதையும் நிரூபிக்க முடியாது. தடயங்கள் எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி நேரா அவனுக்கு எதிரடையாத்தான் இருக்கு. வி ஆர் பெர்ஃபெக்ட்லி சேஃப் என்று கிரண் சொன்னபோது அழைப்பு மணி ஒலித்தது. பணம் தர பார்ட்டி இங்க வரதா சொல்லியிருக்கான். கிரண் எழுந்து சென்று கதவின் மேஜிக்கை மூலம் பார்த்து உறுதி செய்து கொண்டதும் கதவை திறந்தான். கையில் சூட்கேஸுடன் உள்ளே வந்த உயரமான மனிதன் கிரணின் கையை பற்றி குலுக்கினான். பர்ஃபெக்ட் ஜாப் மிஸ்டர் கிரண். நான் அதிக நேரம் இங்க இருக்கிறது நல்லதில்ல. உங்களுக்கு ஏற்கனவே 5 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டேன். மீதி 15 லட்சம் இதுல இருக்கு. பெட்டியை நீட்டினான். கிரண் பெட்டியை டீஃபாய் மேல் வைத்து திறந்து பார்த்தான். உள்ளே 500 ரூபாய் கட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. எண்ணி பார்த்தான். 30 கட்டுகள். சரியா இருக்கா என்றான் வந்தவன். சரியா இருக்கு என்று பெட்டியை மூடினான். வெல், நான் புறப்படுறேன். உங்க சர்வீஸ் எங்களுக்கு மறுபடி தேவைப்படும். அப்போ கான்டாக்ட் பண்றேன். நீங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கிறது நல்லது. எந்த ஊருக்கு போறீங்கன்னு முடிவு செஞ்சா அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நோ, எங்களை எந்த கட்டத்திலையும் அடையாளம் காட்டிக்காம ரொம்ப துல்லியமா பிளான் செஞ்சிருக்கோம். அதனால பதுங்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லப்போனா எங்க ரொட்டீன் லைஃப்ல இருந்து திடீர்னு காணாம போனாதான் யாருக்காவது சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க சுதந்திரமா எப்பவும் போல இருக்கோம். நோ ப்ராப்ளம் என்றான் ராவ். ஓகே என்று வந்தவன் புறப்பட்டான். அவன் போனதும் கிரண் கதவு சாத்தியதும் அலெக்ஸ் அந்த பணப்பெட்டியை திறந்து நோட்டுக்கட்டுகளின் நடுவில் சோதித்தான். அல்பம், இது பெரிய பிளான், பெரிய கை, சீப்பா விளையாட மாட்டாங்க. சோ 20 லட்சம் இப்ப நம்ம கையில. இதை செலிப்ரேட் பண்றதுக்காகவாவது வெளியூர் போக வேணாமா? அட்லீஸ்ட் பாண்டிச்சேரி. அங்க மாலினின்னு ஒரு பொண்ணு ஆடுறா பாரு. ஆரம்பிச்சிட்டியா ராவ் என்றான் கிரண். மூவரும் உற்சாகமாக பீர் குடிக்க துவங்கினார்கள். இரவு மணி 11:30. இதோ பாருங்க சிவபிரசாத், சும்மா சொன்ன கதையையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நீங்க ஷூட் பண்ணின நவீன கேமரா, உங்க பைக் எல்லாம் இருக்கு. நான் இல்லைன்னு அழிச்சாட்டியம் பண்ண வேணாம். சத்தம் போடாம நழுவ இருந்தீங்க. அந்த கடைசி பகுதியில குழப்பமாகி ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை தாக்க வேண்டியதா போச்சு. அதுல தான் குழப்பம் ஏற்பட்டு போச்சு. ஓகே, உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததும் பணம் கொடுத்ததும் யாரு மறைக்காம சொல்லிடுறது நல்லது. கமிஷனர் அலுவலகத்தில் இருந்த விசேஷ விசாரணை அறைகளில் கைகளில் விலங்கு மாட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்த சிவபிரசாத்தை பவ்யமாக கேட்டார் உதவி கமிஷனர் ஜனார்த்தனன். சற்று தள்ளி அமைதியாக நின்றார் நியூட்டன். வாங்கின அடிகளில் மிகவும் களைத்து போயிருந்த சிவபிரசாத் விலங்கு கைகளை உயர்த்தி கும்பிடு போட்டான். சத்தியமா நான் அப்பாவி. என்ன ஒரு குரூப் வசமா சிக்க வச்சுட்டாங்க. இதான் உண்மை. நீங்க எத்தனை விதமா கேட்டாலும் நான் இதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. வேற ஏதாவது சொல்லணும்னா கற்பனையாதான் சொல்லணும் என்றான்.
ஜனார்த்தனன் நியூட்டனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அருகில் இருந்த மற்றொரு அறைக்கு வந்து சோர்வாக அமர நியூட்டன் பின்தொடர்ந்து வந்து நின்றார். ஒப்புக்க மாட்டேங்கிறானே என்றார் ஏசி. சார், கல்லூலி மங்கன் மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான்னு தான் நானும் முதல்ல நினச்சேன். ஆனால் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் ஓரமாக இருக்கு சார். சுந்தரதாஸ் கலையரங்கத்தில் விசாரித்தேன். சிவபிரசாத்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது உண்மைன்னு தெரியுது. இன்னொரு சந்தேகம், ஹோட்டல் செந்தூர்ல ரூம் நம்பர் 404ல இவனை கைது செஞ்சப்போ ரூம் கதவு உள்பக்கம் தாள் போடாம திறந்தே இருந்தது. தலைமறைவா ரூம் எடுத்து தங்குற ஒருத்தன் கதவை தாள் போட்டுக்குவானா மாட்டானா? என்ன சொல்றீங்க நீங்க? சிவபிரசாத் சொன்னது மாதிரி அவனை யாரோ துப்பாக்கி முனையில எல்லாம் செய்ய வச்சாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப கொலை செஞ்சது யாரு? சிவபிரசாத் வீட்டில் நமக்கு கிடைச்ச பக்கா தடயங்களுக்கு என்ன பதில்? சிவபிரசாத் சொல்றது பூரா உண்மைதான்னு என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியல சார். அப்படி கூட நடந்திருக்கலாமோன்னு ஒரு யோசனை தான். ஆனால் நியூட்டன் தொடர்வதற்கு முன்பு இன்டர்காம் ஒலித்தது. ஜனார்த்தனன் எடுத்தார். ஹலோ, கோபிநாத் பேசுகிறேன். இங்கே என்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. ரஞ்சனின்னு பேர் சொல்லுது. சிவபிரசாத்தோட காதலியான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் சொல்லுது. உங்கள் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன், விசாரிச்சு பாருங்க. நம்ம அனுமானமெல்லாம் ஆட்டம் கண்டுடும் போல் இருக்கு. சில நிமிடங்களில் ஒரு கான்ஸ்டபிளுடன் ரஞ்சனி அந்த அறைக்குள் வந்தாள். மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். தலையெல்லாம் கலைந்திருந்தது. உட்காருங்க, கமிஷனர் சொன்னாரு. உங்க பேர் ரஞ்சனியா? ஆமா சார், சிவபிரசாத் என் காதலர். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு ஆட்டோமொபைல் ஹோல்சேல் டீலர் கிட்ட ஒர்க் பண்றேன் சார். என் சிவாவை அரெஸ்ட் செஞ்சது தப்பு சார். அவர் மேல வேணுமின்னே யாரோ பழி சுமத்தி இருக்காங்க சார் என்றால் படபடப்பாக. எதை வச்சு சொல்றீங்க மேடம்? சார், இன்னைக்கு ஈவினிங் ஒரு டாக்டர் கிட்ட 7:30 மணிக்கு எனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார் சிவபிரசாத். என்னை சுந்தரதாஸ் கலையரங்கத்துக்கு வந்து வெளியில வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் வந்து என்னை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறதா சொன்னாரு. நான் 7:15க்கு பஸ்ஸை விட்டு இறங்கி சுந்தரதாஸ் கலையரங்கத்துக்கு நடந்துகிட்டு இருந்தப்போ எதிரே தடதடன்னு மோட்டார் பைக் சத்தம் கேட்டுது. சிவாவோட பைக் சத்தத்தை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சிவாவே என்னை பார்த்துட்டு வராராக்கும்னு நினைச்சேன். பைக் வேகமா வந்து என்னை கடந்து நிக்காம போயிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா பைக்கு சிவபிரசாத்தோடது தான். நம்பர் பார்த்துட்டேன். ஆனா அதை ஓட்டிக்கிட்டு போனது சிவபிரசாத் இல்ல, வேற யாரோ. ஆனா சிவபிரசாத் வழக்கமா போடுற ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் ஜெர்கின் போட்டு ஜீன்ஸ் தொப்பி வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பைக் போய் அடுத்த நிமிஷம் 2 போலீஸ் ஜீப் துரத்திக்கிட்டு போச்சு. எனக்கு எதுவுமே புரியல. ஆடிட்டோரியத்துல அதிபர் மகாடினிய யாரோ சுட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. நான் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு சிவபிரசாத் வீட்டுக்கு வந்தேன். அவர் வீடு சீல் வைக்கப்பட்டிருந்துச்சு. மாடி வீட்டில் உள்ள மாமி கிட்ட விசாரிச்சேன். போலீஸ் வந்து சோதனை போட்டு எதையோ எடுத்துட்டு போனதையும் சிவபிரசாத் கொலை செஞ்சிட்டதா சொல்லிட்டு போனதையும் சொன்னாங்க. சிவபிரசாத்தை யாரோ எக்கச்சக்கமா இதுல மாட்டி விட்டுட்டாங்கன்னு புரிஞ்சுது. அவர் பைக்கை ஓட்டின அந்த எவனோ தான் கொலை செஞ்சிருக்கணும்னு புரிஞ்சுது. ஆனா சிவபிரசாத் எங்க? அவருக்கு மெட்ராஸ்ல என்ன தவிர வேற யாரையும் தெரியாது. ஒருவேளை என்ன தேடி நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு அவர் வரலான்னு நினைச்சு அங்க வந்து காத்திருந்தேன். அவர் வரல. அப்புறம்தான் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல விபரம் சொன்னேன். சிவபிரசாத்தை கைது செய்துட்டதாகவும் கமிஷனரை பார்க்க சொல்லியும் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டாரு. நியூட்டன் ஏசியை பார்த்து, சிவபிரசாத் சொன்னதுல உண்மை இருக்குன்னு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வேண்டியிருக்கு சார் என்றார். எஸ், இது கிளியர் விட்னஸ். எதிரிங்களை நாம டூப் அதிபரை விட்டு முட்டால் அடிச்சா அவங்க டூப் குற்றவாளியை விட்டு நம்மள முட்டால் அடிச்சிருக்காங்க நியூட்டன். ரொம்ப பெரிய பிளான் சார். ரொம்ப திட்டம் போட்டு நடத்தி இருக்காங்க. ஏமா, உன்னால அந்த ஆளை மறுபடி பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா முடியும். இப்ப என்ன செய்யலாம்? சிவபிரசாத் வீட்டில் அந்த தடயங்களை அவங்க வேணும்னே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. யார் வந்தது, எப்படி வச்சாங்க, யாராச்சும் பார்த்தாங்களா? அக்கம் பக்கத்துல தரோவா விசாரிச்சிடுறேன். வீட்டை சீல் உடைச்சு திறந்து இன்னொரு தடவை பார்த்துடுறேன். இந்த பொண்ணுக்கு இங்க பழைய கிரிமினல்ஸ் போட்டோஸ் காமிக்க சொல்லுங்க. அடையாளம் கேட்டு கம்ப்யூட்டர்ல படம் வரைய சொல்லுங்க என்று புறப்பட்டார் நியூட்டன். அத்தியாயம் 12. இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு முதல்ல மன்னிக்கணும் என்றார் நியூட்டன். பரவாயில்ல, நான் தூங்கல. விதுக்குன்னு உட்கார்ந்துருந்தேன். என்ன கேட்கணுமோ கேளுங்க, தெரிஞ்சதை சொல்றேன். உட்காருங்க என்றாள் அலமேலு மாமி. நியூட்டனும் ராகவனும் அமர்ந்தார்கள். நேத்தை காலையில 8:30 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட சிவபிரசாத் அதுக்கப்புறம் வீடு திரும்பலன்னு சொல்றாரு. அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல சந்தேகப்படும்படியா வீட்டுக்கு யாராவது வந்ததா நீங்க பாத்தீங்களா? சிவபிரசாத் 11 மணிக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தாரே. நான் கூட சமைச்சு வைக்கிறேன், சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேனே. வரேன்னுட்டு வராம நைஸா வெளியில போயிட்டாரே என்றாள் மாமி. இருக்க முடியாதே மாமி, அவர் ஏர்போர்ட்லயும் கவர்னர் மாளிகையிலையும் படம் எடுத்துக்கிட்டு இருந்ததை நானே பார்த்தேனே. நடுவுல இங்க வர வாய்ப்பில்லையே. விபரமா சொல்லுங்க. நீங்க சிவபிரசாத்தை 11 மணிக்கு வீட்டுல பாத்தீங்களா, பேசுனீங்களா? மாமி தலையை சொரிந்து கொண்டு யோசித்தாள். நான் முகத்தை பார்க்கல.
பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் பேசினதுக்கெல்லாம் விசில் அடிச்சே பதில் சொன்னாரு என்று விரிவாக சொன்னாள் மாமி. சோ நீங்க ஏமாந்துட்டீங்க. வந்தது வேற யாரோ. நீங்க உள்ள வர்றதை பார்த்துட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்கான். தன் குரலை காட்டிக்கிட்டா குட்டு வெளிப்படும்னு விசில் அடிச்சே பதில் சொல்லி சமாளிச்சிருக்கான். வந்த மாதிரியே புறப்பட்டிருக்கான். சிவபிரசாத் குற்றவாளி இல்லைங்கிற பட்சத்துல வந்தவன் தான் அவனை குற்றவாளிங்கிறதுக்கான தடயங்களை பீரோவில் வச்சுட்டு போயிருக்கணும் என்ற நியூட்டன் மேலும் சில கேள்விகள் கேட்டுவிட்டு இறங்கி வந்தார். பூட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த சீலை உடைக்கச் சொல்லி உள்ளே வந்தார்கள். நுணுக்கமாக சோதனை செய்தார்கள். வந்தவன் அதிக நேரம் பாத்ரூமிற்குள் இருந்திருக்கிறான். நியூட்டன் நேராக சிவபிரசாத்தின் அறைக்குள் இருந்த பாத்ரூமுக்கு வந்து விளக்கு போட்டுக்கொண்டு பார்க்க சிமெண்ட் தரையில் கிடந்தது கிழிக்கப்பட்ட வில் சிகரெட் பெட்டியின் அட்டை ஒன்று. புருவங்களை சுருக்கியபடி குனிந்து அதை எடுத்து புரட்டி பார்த்தார். ஒரு டெலிஃபோன் நம்பர் எழுதப்பட்டிருந்தது. தமிழரசி என்று பெயரும் எழுதியிருந்தது. மேலும் அறையில் சோதனை செய்துவிட்டு மீண்டும் மாடி வீட்டுக்கு வந்தார். மாமி, உங்க டெலிஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் என்று அமர்ந்து டைரக்டரி என்கொயரிக்கான எண்களை சுழற்றி தன் கையில் இருந்த ஃபோன் நம்பரை சொல்லி அதன் விலாசம் தேவை என்றார். காத்திருந்தார். நோட் பண்ணிக்கங்க சார். ஜே தமிழரசி, 7 செந்தில் ஃபிளாட்ஸ், பர்கிட் ரோடு, தி நகர், மெட்ராஸ் 17. தேங்க்யூ என்று ஃபோனை வைத்த நியூட்டன் உதவி கமிஷனர் ஜனார்த்தனனை தொடர்பு கொண்டார். சார், எனக்கு சிவபிரசாத் வீட்டில் ஒரு டெலிஃபோன் நம்பர் கிடைச்சது. டி நகர் அட்ரஸ், தமிழரசின்னு பேரு. அவர் பாத்ரூம்ல சிகரெட் அட்டையில எழுதி கிடந்தது. சிவபிரசாத்துக்கு அப்படி யாரையாவது தெரியுமான்னு கொஞ்சம் விசாரிங்க. நான் லைன்ல இருக்கேன். சில நிமிடங்களுக்கு பிறகு, இல்ல அப்படி யாரையும் அவருக்கு தெரியாதான். தன் பாத்ரூமுக்குள்ள அப்படி ஒரு சிகரெட் அட்டை வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. வந்தவன் தவற விட்டுருக்கலாம். நான் இதே ரூட்ல ப்ரொசீட் பண்றேன் சார் என்று போனை வைத்த நியூட்டன் அலமேலு மாமிக்கு நன்றி சொல்லி புறப்பட, எப்படியாச்சும் சிவா சாரை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்திடுங்க சார். அப்பாவி சார், எதுவுமே புரியாது என்றாள் மாமி. எதுவுமே என்பதில் ஒரு அழுத்தம் இருந்தது. நான் வீட்டுக்கு புறப்படுறேன் என்று குளறலாக சொன்னான் ராவ். பீர் பிறகு பிராந்தி என்று காக்டெயிலாக அருந்தினதில் போதை சற்று தூக்கலாக அவனுக்கு ஏறி இருந்தது. வேணா ராவ், காரை டிரைவ் பண்ற நிலைமையில நீ இல்ல, இங்கேயே படுத்துக்க, காலையில போகலாம் என்றான் கிரண். அலெக்ஸ் அவர்கள் இருவரையும் விட்டு வீடியோவில் அந்த ஆங்கில படத்தின் கார் துரத்தல்களில் ஆழ்ந்திருந்தான். மேகம் போல அறைக்குள் சிகரெட் புகை உலவியது. டெலிஃபோன் ஒலித்தது. கிரண் அந்த நேரத்தில் டெலிஃபோன் ஒலி என்பதை அதிர்ச்சியோடு உணர்ந்து நேரம் பார்த்தான். மணி 1 நெருங்கிக் கொண்டிருந்தது. அலெக்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் பீஸால் படத்தை ப்ரீஸ் செய்துவிட்டு கேள்விக்குறியுடன் கிரனை பார்த்தான். கிரண் போனை எடுத்து ஹலோ என்றான். தயால் பேசுறேன் கிரண். தயால் என்பது இந்த ப்ராஜெக்டை ஒப்படைத்து சுலையாக 20 லட்சம் கொடுத்துவிட்டு சென்ற உயர்ந்த மனிதனின் பெயர். என்ன சார் என்றான் கிரண். நாம ஏமாந்துட்டோம் கிரண். புரியல. போலீஸ் ரொம்ப நல்லா முட்டாள் அடிச்சிட்டாங்க. எந்த வகையில? நாம தான் அவங்கள முட்டாள் அடிச்சிருக்கோம் சார். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொலை செய்யப்பட்டது அதிபர் மகாடினி இல்ல. அவர் இப்போ சிங்கப்பூருக்கு பறந்துகிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? எஸ், மகாடினியோட பாதுகாப்பு படையில அவரை மாதிரியே உருவமுள்ள 2 பேர் உண்டு. அதுல ஒருத்தர் அலன் ரோஜர். சுந்தரதாஸ் கலையரங்கம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு குண்டடிப்பட்டு இறந்து போனது அந்த அலன் ரோஜர் தான். மகாடினிய போலீஸ் சாமர்த்தியமா பத்திரப்படுத்தி சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படியா? மகாடினிய சிங்கப்பூர்ல வச்சு கொலை செய்யறதுக்கு வேற வகையான ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். நீங்க உழைச்சிருக்கீங்க. அதுக்காக அந்த அட்வான்ஸ் தொகையை மட்டும் வச்சுக்கோங்க. நான் நேர்ல வந்து கொடுத்த மிச்ச பணத்தை திரும்ப வாங்கிக்கிறதா முறை. எப்போ வரட்டும்? வாட் திரும்ப வாங்கிக்கிறதா? ஆமா, அதானே முறை. பேசின காரியம் முடியலையே. இல்ல தயால், கொலை நடந்தாச்சு. ஈக்குவல் ரிஸ்க் தான். ஆள் மாறாட்டத்துக்கு நாங்க பொறுப்பில்ல. நாங்க பர்ஃபெக்டா நடந்துகிட்டாச்சு. அதனால திரும்ப கேட்கறதெல்லாம் வேணாம். கிரண், இது அடாவடித்தனம், தப்பு. நமக்குள்ள உரசல்கள் கிடையாது. தொகை சின்னதுன்னா கண்டுக்க மாட்டாங்க. நான் எனக்கு மேல பதில் சொல்லியாகணும். நேர்ல வரேன். வம்பு வேணாம், நேர்ல பேசிக்கலாம். எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. கிரண் இந்த முனையில் பேசியவற்றை வைத்தே பூரா விபரங்களையும் கிரகித்து கொண்ட ராவிற்கும் அலெக்ஸிற்கும் போதை சல்லென்று இறங்கிவிட்டது. என்ன கிரண் இது திருப்பம்? கிரண் விவரித்துவிட்டு, நோ, பணம் திருப்பி தரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ராவ், அலெக்ஸ், நாம 3 பேரும் இந்த 20 லட்சத்தோட எங்கேயாவது சேஃபா செட்டில் ஆயிடணும். அதுவும் உடனே. அவகாசம் இல்ல. தயாலுக்கு என் வீடு மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்துல இருந்தே நான் மட்டும்தான் அவன்கிட்ட டீலிங் வச்சிருந்தேன். அதனால நேரா அவன் இங்க வருவான். போனை வச்சதும் புறப்பட்டுருப்பான். முதல்ல அவனை சமாளிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஐடியா யோசிக்கலாம் என்றான். சரி, தயாலை எப்படி சமாளிக்கிறது? ஐடியா இருக்கு என்றான் கிரண். சிம்பிள் அண்ட் பெஸ்ட். அத்தியாயம் 13. பர்கிட் ரோட்டில் செந்தில் பிளாட்ஸை சுலபமாக கண்டுபிடித்து
ஜீப்பை நிறுத்தச் சொல்லி இறங்கினார் நியூட்டன். 6 மாடிகளுடன் இருந்த அந்த பிளாட்ஸ் வாசலில் அமர்ந்திருந்த வாட்ச்மேன் போலீஸ் ஜீப்பை பார்த்ததுமே எழுந்து கொண்டான். 7ஆம் நம்பர் பிளாட்ல யார் குடியிருக்கா என்றார் நியூட்டன் அதட்டலாக. தமிழரசின்னு ஒரு பொண்ணு என்றான் தயங்கி. கூட வேற யார் இருக்காங்க? இன்னிக்கா சார்? தெரியல சார். யாரோ வர்றாங்க போறாங்க. மொத்தம் 36 வீடுகளில் இந்த பொண்ணு திருஷ்டி படிகார மாதிரி உக்காந்துக்கிட்டு ராத்திரி பகலுன்னு பார்க்காம தொழில் நடத்துது சார். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, காலி பண்ண மாட்டேங்குது. பல தடவை போலீஸ் ரெய்டுன்னு வர்றாங்க. சத்தம் இல்லாம எந்த நடவடிக்கையும் எடுக்காம கொடுக்கறத வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. நீங்களாவது நடவடிக்கை எடுங்க சார் என்றான் வாட்ச்மேன் கிழவன். நகரியா என்று உள்ளே நடந்தார். முதல் மாடியில் இருந்த 7ஆம் நம்பர் வீட்டிற்கு வந்து நின்று அழைப்பு மணியை அழுத்திவிட்டு உள்ளிருந்து பார்க்கக்கூடிய மேஜிக்கை கண்ணாடியை உள்ளங்கை வைத்து பொத்தி மூடினார். 1 நிமிடம் கழித்து கதவு லேசாக திறக்கப்பட்டு யாரு என்றால் நைட்டியில் இருந்த தமிழரசி. திறம்மா என்று சற்று பலம் பிரயோகித்து கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்த நியூட்டனை கண்டு அதிர்ந்தாள். உள்ள போய் பேண்ட் தேடிக்கிட்டு இருக்கிற ஆசாமி யாருன்னு பார்த்து இழுத்துக்கிட்டு வாயா என்றார் கான்ஸ்டபிளிடம். வியர்த்து போன தமிழரசி, சார் வந்து பேசிக்கலாம், இப்படி தனியா வாங்க பேசிக்கலாம், சத்தம் போட்டு சீன் பண்ணாதீங்க என்றாள். படுக்கை அறையிலிருந்து தலையை தொங்க போட்டுக்கொண்டு வெளியே வந்த ஆசாமியை பார்த்த நியூட்டன், போய் ஜீப்ல உட்காந்து சட்டப்பட்டனை சரியா போட்டுக்கோங்க, காஜா மாத்தி மாத்தி போட்டிருக்கீங்க சார் என்றார். கான்ஸ்டபிள் அவனை தள்ளி கொண்டு செல்ல அவன் சார் ப்ளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டே சென்றான். என்னம்மா தமிழரசி, இப்படியே வரப்போறியா? புடவை கட்டிக்கிட்டு வரியா? சார் என்ன எதிர்பார்க்குறீங்க? நேரா கேளுங்க. 1000 2000 எந்த ஸ்டேஷன் சார் நீங்க என்றால் அலட்சியமாக. லட்சம் கொடுத்தாலும் உன்னை விடுறதா இல்ல. தமிழரசியின் அலட்சியம் நொறுங்கி போனது. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்ச துவங்கினாள். நியூட்டன் நாற்காலியில் அமர்ந்து, இது உன் கையெழுத்து தானே, பாரு யாருக்கு இப்படி எழுதி கொடுத்த, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நேர்மையா பதில் சொன்னா உன் மேல நடவடிக்கையை குறைக்கலாமான்னு யோசிக்கிறேன். தமிழரசி அந்த சிகரெட் அட்டையை வாங்கி பார்த்தாள். எனக்கு ஃபோன் வந்தே 3 நாள் தானே ஆகுது என்று யோசித்தவள், எஸ் நம்ம கிரியோட கையெழுத்து தான் இது. அவருக்கு தான் நான் ஃபோன் வந்திருக்கிற விபரம் சொல்லி நம்பர் கொடுத்தேன். சந்தேகமே இல்லை, கிரி தான். அவன் தான் லா இப்படி போடுவான் என்றாள். கிரி யாரு? நமக்கு தெரிஞ்ச ஆள் சார். உங்ககிட்ட என்ன ஒளிவு மறைவு? டபுள் எம்ஏ. கிரியோட வீட்டு விலாசம் என்ன? வீடு இல்லை சார், புரசைவாக்கத்தில் ரூம் பிடிச்சி தங்கியிருக்கான். அந்த அட்ரஸ் வேணா எழுதி தரேன். எழுதி தந்து என்ன சமாச்சாரம்? உடனே அவனை பார்த்தாகணும். இந்த நேரத்தில் அவன் ரூம்ல எங்க இருக்க போறான்? போய் பாருங்க. அப்புறம் சாருக்கு என்ன 28 வயசு இருக்குமா? போலீஸ்ல தொந்தி வராதே, பீர் நிறைய குடிப்பீங்களோ என்று சிரிக்க நியூட்டன் எழுந்து கொண்டு, எம்மாடி வேற யார்கிட்டையாச்சும் உன் சரசத்தை முயற்சி பண்ணு, நான் இப்ப வேற வேலையா போறேன், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றார். தமிழரசி கை கோர்த்து உயர்த்தி சோம்பல் முறித்து, ஜீப்ல வராதிங்க, அப்புறம் யூனிஃபார்ம்ல வராதிங்க, நமக்கு அலர்ஜி ஆயிடுது என்றாள். நியூட்டன் புன்சிரிப்பு சிரித்து வெளியேறி ஜீப்புக்கு வந்து அங்கே நடுங்கிக் கொண்டிருந்தவனை, போயா இறங்கி வீட்டுக்கு போ என்று விரட்டிவிட்டு டிரைவரிடம், புரசைவாக்கம் என்றார். தன் ஃபியட் நிறுத்தி இறங்கின தயாள் கேட்டை நெருங்க வாட்ச்மேன் ஸ்பிரிங் கேட்டை திறந்து, யாரு, கிரண் தம்பியை பார்க்க வந்தீங்களா என்றான். ஆமா ஒத்தியா என்று எரிச்சலுடன் உள்ளே வந்து மாடிப்படிகள் ஏறி மேலே வந்து கதவில் பூட்டு தொங்குவதை பார்த்து மேலும் எரிச்சல் அடைந்தான். வந்த வேகத்தில் இறங்கி மறுபடி வாட்ச்மேனிடம் வந்து, ஏய்யா கிரண் எங்கே போனா என்றான். அதான் நான் சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. கிரணும் அவரோட 2 கூட்டாளிங்களும் 2 சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனாங்க. வெளியூர் போறதாகவும் திரும்ப 1 மாசம் கூட ஆகலாம்னு சொன்னாங்க. உங்க பேர் தயாளா? ஆமா, நீங்க வந்தா கொடுக்க சொல்லி இந்த லெட்டரை கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு கொட்டாவி விட்டான். தயாள் ஏறக்குறைய அவனிடம் இருந்து பிடுங்கி கவரை கிழித்து உள்காகிதம் எடுத்து அங்கேயே நின்று படிக்க துவங்கினான். டியர் தயாள் சார், நாங்கள் அவ்வளவு தூரம் ஏமாளிகள் அல்ல. எங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைத்துவிட்டது. சந்திப்போம் என்றாவது எங்காவது. கிரண் அண்ட் கம்பெனி. கோபத்தின் உச்சத்தில் தயாள் அந்த காகிதத்தை கிழித்தெறிந்துவிட்டு, அவங்க எதுல போனாங்க என்றான். ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு போனாங்க. தயாள் வேகமாக தன் காரில் பாய்ந்து அமர்ந்தான். ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். எக்மோர் அல்லது சென்ட்ரல் சென்றிருக்க வேண்டும். ராஸ்கல்ஸ், என்னிடம் இருந்து தப்ப முடியாது. தயாள் டேஷ்போர்டு திறந்து கையடக்க துப்பாக்கி எடுத்து மடிமேல் வைத்துக்கொண்டு எக்மோர் நோக்கி காரை செலுத்தினான். தயாளின் கார் புறப்பட்டு சென்றதும் பொன்மணி பிரிண்டர்ஸின் வாட்ச்மேன் மெதுவாக மாடிப்படிகள் ஏறி வந்து கிரண் வீட்டின் பூட்டை சாவி போட்டு திறந்து கதவை உள்ளே தள்ளி விளக்கை போட்டு, அவன் வந்துட்டு போயாச்சு சார், நீங்க சொன்னபடி சொல்லி லெட்டரை கொடுத்துட்டேன் என்றான். கிரண் அவன் கையை குலுக்கி பாதி பாட்டில் விஸ்கியை அவன் கையில் திணித்து, இந்தா ஜமாய் என்றான்.
வாட்ச்மேன் தன் காவிப்பல் தெரிய சிரித்து வாங்கி கொண்டு சென்றதும், தயால தற்காலிகமா சமாளிச்சாச்சு, நிரந்தரமா எப்படி சமாளிக்கிறது என்றான் அலெக்ஸ். போலீஸ் அவ்வளவு தூரம் உஷாரா டூப் அதிபரை மேடையில் விட்டுருக்காங்க. அதனால நாம செஞ்ச செட்டப் வச்சு சிவபிரசாத் குற்றவாளின்னு ஊர்ஜிதமா நம்பலாம். சந்தேகப்பட்டு ஆழமா தோண்டினாலும் தோண்டலாம். நம்மளையும் அறியாம நாம எங்கேயாவது தப்பு செஞ்சிருக்கலாம் என்றான் ராவ். அதனால தயால், போலீஸ் 2 தொந்தரவும் இல்லாம கொஞ்ச நாள் எங்கேயாவது இருந்துட்டு வர்றது நல்லது. ராவ், நீ சொல்றது நியாயம். அட்லீஸ்ட் உன் காரையும் என் மாருதி வேனையும் விற்க வேணாமா? அதுக்கு கூட அவகாசம் இல்லையே. ஒன்று செய்யலாம். தயால் நம்மளை தேடி எக்மோர் சென்ட்ரல்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இங்கே திரும்பி வரவே மாட்டான். நாம கொஞ்ச நேரம் தூங்கலாம். காலையில் நான் மட்டும் வெளியே போய் நம்ம வண்டிகளை வந்த விலைக்கு வித்துட்டு வந்துடுறேன். ஒரு கார் வாடகைக்கு பேசிடுறேன். மத்தியானமும் சாயங்காலமும் ஏதாவது ஒரு சினிமா தேட்டரில் பதுங்கிடலாம். ராத்திரி 9 மணிக்கு ஜெகஜோதியா மெட்ராஸுக்கு டாட்டா காட்டிட்டு புறப்பட்டுடலாம். என்ன என்றான் கிரண். ஓகே என்றான் அலெக்ஸ். சரி என்றான் ராவ். எனக்கு மெட்ராஸை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி கிரி சொன்ன அந்த தமிழரசியை ஒரு தடவை, அதுக்கெல்லாம் நேரம் எங்கே இருக்க போகுது, ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சேன் என்று தன் பேண்ட் பாக்கெட்டில் தேடி, போச்சு காணோம், டைரியில் குறிச்சிக்காம விட்டுட்டேன் பாரு, சிகரெட் அட்டையில் எழுதி தந்தான், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அல்ப விஷயத்துக்கெல்லாம் புலம்பாத ராவ் என்றான் அலெக்ஸ். அத்தியாயம் 14. புரசைவாக்கத்தில் அந்த மாத வாடகை லாட்ஜில் கிரி என்று விசாரித்ததும் மேனேஜருக்கு தெரிந்தது. இப்பதான் ஊர் சுத்திட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போய் ரூம்ல படுத்தான். ரூம் நம்பர் 24. 8 மாசமா வாடகை பாக்கி சார். கேட்டா உதவி வேணுமான்னு கேட்குறான். அந்த காலி பையில காலி பண்ணிடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். 24 கதவு தட்டியதும் போதையில் ஆடியபடி கதவை திறந்த கிரி போலீஸை பார்த்ததும் அரண்டு போனான். நியூட்டன் முதல் காரியமாக பலார் பலார் என்று அவனை அறைந்து கொஞ்சம் போதையை தெளிய வைத்த பின்னர் சிகரெட் அட்டையை எடுத்து காட்டினார். உன் கையெழுத்து தானடா இது, சொல்லு, நொறுக்கிடுவேன். கையை பிடித்து பின்பக்கம் முறுக்கினார். சார் வலிக்குது சார், ராவ் சாருக்கு நேற்று எழுதி கொடுத்தேன். எங்க பார்த்த அவரை? வெஸ்ட் மாம்பழத்துல. யார் ராவ், எங்கே இருக்கான்? ராவ் எனக்கு கஸ்டமர் சார், நான் லேடிஸ் சப்ளை செய்வேன். அவர் வீடு எனக்கு தெரியாது. ஏதாச்சும் லாட்ஜில் ரூம் போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. நான் கொண்டு போய் விடுவேன், கமிஷன் வாங்கிக்குவேன். அவர் வீடு எங்க, என்ன தொழில் பண்றாரு எதுவும் தெரியாது. சத்தியமா தெரியாது சார். மறைக்காத, வாங்குவ. அவன் வீடு தெரியாது? சாமி மேல சத்தியமா தெரியாது சார். அவனை பத்தி வேற என்ன தகவல் தெரியும் சொல்லு. இப்ப நான் அவசியமா அவனை பார்த்தாகணும். ஃபோன் நம்பர் எதுவும் வச்சிருக்கியா? இல்ல சார், நானா அவரை கூப்பிட்டதில்ல. அவர் தான் பல லாட்ஜுகள்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் சார். அவர் ஒரு அம்பாசிடர் கார் வச்சிருக்காரு, அதோட நம்பர் எனக்கு தெரியும். சொல்லு. சொல்ல குறித்து கொண்டார், புறப்பட்டார். அப்புறம் என்றார் உதவி கமிஷனர் ஜனார்த்தனன். அவ்வளவுதான், 2 மணிக்கு எந்த ஆர்டிஓ ஆஃபீஸார் திறந்திருப்பான், காலையில் விசாரிக்கலாம்னு வந்துட்டேன் என்றார் நியூட்டன். ஆக சிவபிரசாத் வீட்டில் தடயங்களை வச்சவன் ராவ்னு ஒருத்தன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். வீட்டுக்கு போங்க. உங்கள் ஒய்ஃப் 4 தடவை ஃபோன் செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு ரஞ்சினி நம்மக்கிட்ட இருக்கிற கிரிமினல்ஸ் ஃபோட்டோவை எல்லாம் பார்த்துட்டு ஒரே அடியாக குழம்பி போயிடுச்சு. அதை பத்திரமா ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். காலையில் வர சொல்லியிருக்கேன் என்று கொட்டாவி விட்டார் உதவி கமிஷனர். மறுநாள் காலை மணி 12. அட போங்க சார் என்று அலுப்போடு வந்து நின்றார் நியூட்டன். என்ன ஆச்சு என்றார் உதவி கமிஷனர். ராவோட கார் நம்பரை வச்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அட்ரஸ் பிடிச்சிடலாம்னு போனேன். அட்ரஸ் கொடுத்தாங்க, ஒரு நடிகையோட அட்ரஸ், லேகா தேவி. சரின்னு ஷூட்டிங்கில் இருந்த அந்த நடிகையை பிடிச்சு கேட்டா, அந்த அம்பாசிடரை ராவுங்கிற ஆளுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே வித்துட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ராவ் அயோக்கிய பைய தன் பேருக்கு இன்னும் வண்டியை மாற்றிக்கவே இல்லை. வித்து கொடுத்த புரோக்கர் யாருன்னு தேடி பிடிச்சு கேட்டா, ஒருத்தர் பணத்தோட வந்தாரு, கார் வேணும்னாரு, தன் பேர் ராவ்னு சொன்னாரு. அழைச்சிட்டு போய் லேகா தேவியோட காரை காட்டினேன். டிரான்ஸ்ஃபர் விவகாரம் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றான். ஸோ ஆரம்பிச்ச இடத்துல நிற்கிறேன். இந்த சதியில ராவுங்கிற ஒருத்தனுக்கு பங்கு இருக்குன்னு புரியுது. ஆனால் அந்த ராவை நெருங்க முடியலையே. ரிலாக்ஸ், நிதானமாக யோசிங்க, ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். நியூட்டன் தனது அலுவலக அறைக்கு வந்து ஃபேனை போட்டுக்கொண்டு அமர்ந்து யோசிக்க தொடங்கினார். மேஜை மேல் கைப்பற்றின டைம் பாம், நிக்கான் கேமரா 2ம் இருந்தன. பார்த்தார். அந்த பாகவதரின் வளைகுடையிலிருந்து எடுக்கப்பட்ட டைம் பாமை சுற்றி இருந்த செய்தித்தாள் அவரின் கவனத்தை ஈர்த்தது. டைம் பாமை எடுத்து தனியாக வைத்துவிட்டு அந்த கசங்கின செய்தித்தாளை எடுத்து சுருக்கங்களை சரி செய்துவிட்டு பார்த்த நியூட்டனின் புருவங்கள் உயர்ந்தன. மை குட்னஸ். இரவு மணி 9:30. வாடகை பேசி எடுத்து வந்த அனைத்திந்திய பர்மிட் பெற்ற டூரிஸ்ட் கார் பொன்மணி பிரிண்டர்ஸ் வாசலில் நின்றது. எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். 7-8 லக்கேஜ் தேரும், தனியாக எடுத்துட்டு வர முடியாது, நீங்களும் வாங்க என்று இறங்கி நடந்த கிரனை அலெக்ஸும் ராவும் தொடர்ந்தார்கள். படிகள் ஏறி மாடிக்கு வந்த கிரண் சாவி எடுத்து பூட்டை திறக்க சென்றவன் அதிர்ந்தான்.
பூட்டு ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்தது. பதட்டமாக கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தான். ஒரே இருட்டாயிருக்க வரிசையாக எல்லா சுவிட்சுகளையும் போட உள்ளே வரிசையாக 4-5 போலீஸ் அதிகாரிகள் நின்றிருந்தார்கள். அனைவர் கைகளிலும் துப்பாக்கிகள். வாங்க தம்பிங்களா என்றார் நியூட்டன். மூவரையும் பார்த்து, கையை தூக்குங்க. இந்த ரூம்ல நாடக கம்பெனி மாதிரி விக்கு மீசை எல்லாம் கிடக்குது. அப்புறம் கட்டுக்கட்டா பணம், அதுவும் 500 ரூபாய் கட்டுகள், ப்ராஜெக்ட் காகிதங்கள். வேற வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுறதுதான் பெட்டர். கிரண் அலெக்ஸை பார்க்க, அலெக்ஸ் ராவை பார்க்க, ராவ் கிரனை பார்த்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று நியூட்டனின் கையை பிடித்து அழுத்தமாக குலுக்கினார் கமிஷனர் கோபிநாத். கரெக்டாக அவங்க ஸ்பாட்டை எப்படி பிடிச்சிங்க? சார், தமிழரசி ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு சுத்தின சுத்தல் எல்லாம் வேஸ்ட்டு. ஒரே ஒரு ஃபோனில் இவனுங்க இடத்த பிடிச்சிட்டேன். ஏர்போர்ட்டில் இவங்க பயன்படுத்தின டைம் பாமை ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி இருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பர் தமிழ் பேப்பர். காலம் சொல்லும் பலன்னு ஜோதிட பேப்பர். 4 பக்க பேப்பர் அது. 15 நாளைக்கு ஒரு தடவை வர்ற பேப்பர் அது. குறிப்பிட்ட அந்த பேப்பரில் மே 1 to 15ன்னு தேதி போட்டிருந்ததை பார்த்ததும் எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு. நடக்கிறது ஏப்ரல், தேதி 21 தானே, எப்படி அதுக்குள்ளே மே மாத பேப்பர் வெளியில் வரும்? பத்திரிகை ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு. ஃபோன் செஞ்சு மே 1 to 15 போட்ட ஜோதிட பேப்பர் வெளியில் வந்துடுச்சான்னு கேட்டேன். இப்போதான் அச்சாகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த ப்ரெஸ்ஸில் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். பொன்மணி பிரிண்டர்ஸ்னு கிளியராக விலாசம் கொடுத்தாங்க. வந்து விசாரிச்சதுல மேலே உள்ள வீட்டில் கிரண்கிற ஆசாமி தங்கி நிழலான காரியங்கள் செய்கிறதா சொன்னாங்க. பூட்டை திறந்து புகுந்துட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே போலி நம்பர் பிளேட்டுகள், மயக்க மருந்துகள், ஆயுதங்கள், ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட காகிதங்கள் எல்லாமே இருந்துச்சு. கூடவே 20 லட்சம் பணம். எல்லாம் நீட்டாக பேக் செஞ்சு புறப்பட்டு வெளியூர் போகிற தோதில் இருந்தது. அதனால எப்படியும் எடுத்துகிட்டு போக வந்தாகணும்னு செட்டப்பாக காத்திருந்தோம். சிவபிரசாத்தை வேணும்னே மாட்டி வச்சோம்னு அவங்க ஒப்புக்கிட்டதால அவரை விடுதலை செஞ்சாச்சு. அவங்க சொன்ன தயாலை தேடி ஒரு படம் போயிருக்கு. கீப் இட் அப் மிஸ்டர் நியூட்டன். கமிஷனர் மீண்டும் கைகுலுக்கினார். ஜெயிலில் கிரணின் பின்னந்தலையில் தட்டினான் அலெக்ஸ். உன்னை அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மாச விட்ட காலி செஞ்சு வேற வீட்டுக்கு வாடான்னு எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டோம். அதை விடு என்றான் ராவ். சூப்பர் பிளான்னு சொல்லிட்டு கடைசியில் கடைக்கு போகாத புது பேப்பர் எடுத்தா டைம் பாம சுத்துவாங்க. முட்டாள், உன்னால 3 பேர் மாட்டியாச்சு. 20 லட்சம் போச்சு. நான் என்ன கற்பனை பண்ணேன் நான் இப்படி நடக்கும்னு? ஏதோ கையில் கிடச்ச ஒரு பேப்பரை எடுத்து சுத்தினேன் என்ற கிரண் சிரித்து, நம்ம வாழ்க்கை முழுக்க கடைசி அத்தியாயத்தில் மாட்டிக்கிறதே ஒரு வாடிக்கையா போச்சு என்றான். இனிமே எப்போ நான் ஜெயிலில் இருந்து வந்து அந்த தமிழரசிய புலம்ப துவங்கி பெருமூச்சு விட்டான் ராவ். முற்றும்.